சார் ரட்சிப்பு 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 என்று இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலும் நம்ம பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு என்ற வார்த்தையை பல விதத்தில் அர்த்தம் கொண்டிருக்கிறது. சிலர் ஆலயத்துக்கு வருவதும், ஞானஸ்நானம் எடுப்பதும், அல்லது ஆலயத்திலே ஊழியத்திலே பங்கெடுப்பதும், சபைகளில் முழுமையான பங்களிப்பை கொடுப்பதும், வாழ்க்கையிலும் கொஞ்சம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு நல்ல குணங்களோடு வாழ்கிற வாழ்க்கையும் நாம் ரட்சிப்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆமென். உங்க எல்லாருக்கும் வசனம் தெரிஞ்சிட்டால் நான் ஸ்பீடாவே போகலாம். லூக்கா நற்செய்தி 19 இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள நுழைகிறார். சகையனுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சொல்றாரு, இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில் வருகிறார். அங்க என்ன சொல்லுகிறார்? இங்க இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. such excellent word, salvation. ஆமென். ரட்சிப்பு என்று சொன்னால் அது ரொம்ப ஒரு விலையேற பெற்ற வார்த்தை. ஆமென். இப்போ இது எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவோட இந்த ரட்சிப்பை இனி நம்ம பார்க்க ஆரம்பிக்கல. ஆமென். இது ஒரு பிசிக்கல் பெர்ஸ்பெக்டிவா நம்ம பார்க்கிறோம். அதாவது மாம்சீக காரியத்துல கண்ணோட்டத்துல ரட்சிப்பு என்ற வார்த்தையை நீங்களும் நானும் வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சேட்டன் யாரை தொடுவான், திருப்பி வந்து யாரை தொடுவான் அப்படின்னா, இந்த ரட்சிப்புல ஸ்டேபிளா நிற்காத எந்த மனிதனையும் திரும்ப தொடுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இந்த கன்வென்ஷன்ல விடுதலை ஆயிட்டு அடுத்த 2 நாள் கழிச்சு வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ பண்ணுது, திரும்பி ஒரு மாதிரி இருக்கு, திரும்பி எங்க வீட்டுல பிரச்சனை, திரும்பி என்னுடைய வறுமை என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சு, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், நீங்க ஜெபிச்சுட்டு போனோன்னு வெடுக்குன்னு இருந்துச்சு, அப்புறம் என்ன ஆயிடுச்சு, திரும்பி என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு. இப்படிலாம் நீங்க நிறைய பேர் சொல்றத கேள்விப்படுறீங்க. விடுதலையை காத்துக்கொள்ள முடியல. இப்போ அதுக்கான ஒரு ரூட்டை தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். 2 நாட்களுமே உங்களோட நான் அதை பற்றி பேச விரும்புகிறேன். ஆமென். ஏன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார்னுடைய டீச்சரா, ஒரு பைபிள் காலேஜுக்கு ஃபவுண்டரா, சபைகளுக்கு ஒரு மெய்ப்பனா, கர்த்தர் கிருபையில பல கன்வென்ஷன்கள், பல குருசேட் கூட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு சுவிசேஷகனா, ஒரு அப்போஸ்தலனா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதனால வசனத்தின் மூலமாவே நம்ம போவோம். எதுக்குமே நமக்கு ரெமெடி வசனம் தான். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டில் இந்த ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல இருக்கும். இந்த வார்த்தையினுடைய பொருள் யாஷா அப்படின்ற எபிரேய வார்த்தையில குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய பொருள் யாஷா. தட் யாஷா மீன்ஸ் என்ன அப்படின்னா, பிசிக்கலி, லிட்டரலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி கால்ட் டெலிவரன்ஸ், விடுதலை. ஆமென். ஒரு ஆமேன் வரமாட்டேன்தே. அல்லேலூயா. ரட்சிப்புன்னு என்னதுங்க? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. ரட்சிப்புன்னு என்னது? விடுதலை. இப்போ 2 நாளா நடந்துச்சு இல்லை, அதுதான். ஆமென். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் சுட்டீரியா, சுட்டீரியோ அப்படின்னு சொட்டர் அப்படின்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ரட்சிப்புக்கு. இதனுடைய பொருளும் என்ன அப்படின்னா, டு டெலிவர் ஃப்ரம் the destruction, deliver from the sin, deliver from the disease, physically, mentally, spiritually, deliverance. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு சொன்ன உடனே எல்லாருமே கை தூக்குனீங்க. விடுதலை பெற்றிருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க. கை வரல பாருங்க. ஏன் வரமாட்டேங்குது? அப்போ ரட்சிப்பையும் விடுதலையும் இன்னும் நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஆமென். இயேசு கிறிஸ்து ரொம்ப விவரமான தெய்வம். பக்கத்துல கை கொடுத்தல். இயேசு கிறிஸ்து சார், நான் ஒரு பிரசங்கி மாதிரி பிரசங்கிச்சா கண்டிப்பா சத்தியம் உள்ள போகாது. ஆமென். இப்போ ஃபாஸ்டிங் பிரேயர், உங்ககிட்ட நான் ஒரு டீச்சரா, உங்க பிரதரா, உங்க கூட இணைஞ்சு என்னை ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கராகவே பார்க்காதீங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட அதான் சொல்லுவேன். ஆமென். உங்க சகோதரனா, உங்களுடைய ஆசிரியரா கூட நீங்க என்னை பாருங்க. ஆமென்.
அப்பதான் உங்களுக்கு நான் பேசுறது புரியும். நம்ம கன்வென்ஷன்ல சாயங்காலம் பேசலாம், இப்ப ஃபாஸ்டிங்ல வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆமென். இது டீச்சிங், இது கிளாஸ். கவனிங்க, டெலிவரன்ஸ்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்ட உடனே எல்லாரும் கை தூக்கிட்டோம். ஆனா விடுதலை பெற்றிருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டால் நிறைய கைகளை காணும். ஏன்னா ஸ்டில் வி ஆர் அண்டர் த பாண்டேஜ். ஏதோ ஒரு காரியத்தின் கீழே நம்ம கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னும் அந்த முழுமையான விடுதலை பெறல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னார். அதனாலதான் சொன்ன ரொம்ப விவரமான தெய்வம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப விவரமானவர். நீங்க நான் நினைக்கிற மாதிரி அவ்வளவு லேசா அவர் வந்து சாதாரணப்பட்டவர் கிடையாது. ஆமென். அவர் என்ன சொல்றாரு, முடிவு பரியந்தம். அப்ப முடிவு பரியந்தம்னா இந்த ரட்சிப்பின் இடத்துல விடுதலையை போடுங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் விடுதலை பெறுவான். ஒரு ஆமேன் வர மாட்டேனுது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்ப salvation is not a one day dancing or one day singing or one day or some few weeks or months. சில மாதங்கள் பரிசுத்தமா வாழ்றதுனாலயோ, சில நாட்கள் ஆண்டவரோடு இருக்கிறதுனாலயோ, வேதத்தை வாசிக்கிறதுனாலயோ நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படுவதில் அது பரிபூரணம் அடைவதற்கான காலங்கள், சமயங்கள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. அப்போ என்டையர் லைஃப், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மூச்சு நிற்கும் வரை நீங்க பெற்ற சுகம், அற்புதம், பாவ மன்னிப்பு எல்லாவற்றையும் காத்து கொள்ளும் பொழுது நீங்க ரட்சிப்புன்னு சொல்ற வார்த்தை நிறைவேறுகிறது. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் இந்த சால்வேஷனை வாக்கு தத்தத்துக்கு கீழே கொண்டு வராம சால்வேஷனை கிரேஸ்க்கு கீழே கொண்டு வரார் ஆண்டவர். ஆமென். கிருபைக்கு கீழே கொண்டு வரார். அல்லேலூயா. வாக்கு தத்தம்னா நீங்க ஜெபம் பண்ணி போராடி விசுவாசிச்சு ஏகப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கு, பேக் சைட்ல இருக்குது. கிருபனும் போது நிச்சயமா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே, கல்வாரி சிலுவையினாலே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த விடுதலை, ரட்சிப்பு என்பது சாத்தியமாகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? சந்தோஷமா சொல்லுவீங்களா? சந்தோஷமா சொல்லுவீங்களா? ஆமென். அப்போ நம்ம நீ வசனத்துக்குள்ள போவோம். அல்லேலூயா. போலாமா வேண்டாமா? போலாமா வேண்டாமா? எந்த பெரிய திருச்சபையிலும் பாஸ்டர் நீங்க டேக் யுவர் ஓன் டைம்னு சொல்றது பெரிய விஷயம். ஆமென். பாஸ்டர் சொன்னது எனக்கு ரொம்ப நன்றி. ஆமென். ஆனா நான் அவ்வளவு நேரம் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமென். உங்களை சரியா 1 மணிக்கெல்லாம் விடுதலை பண்றதுக்கு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா உங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணிடுவார். இந்த டைமுக்கு உங்களை அனுப்பிச்சிடுவார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன், கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ரட்சிப்பு 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 ரட்சிப்பு. நான் 25 வருஷம் டீச் பண்றேன். பல தேசங்கள், ஈவன் பல வெள்ளக்காரனுங்களுக்கு போய், வெள்ளக்கார தேசத்துல போய் டீச் பண்றேன். எல்லாரும் சொல்றது சால்வேஷன் சால்வேஷன் சால்வேஷன். சால்வேஷன் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா விடுதலை பெறது தான் சால்வேஷன் அப்படின்ற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்குள்ளேயே நீ வராம இருக்கிறோம். அதனாலதான் சேட்டன் நம்முடைய வாழ்க்கையில அட்வான்டேஜ் எடுக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள், எழுதிக்கிங்க வேணாம். அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள், விட்டு விடாத பாவங்கள் உள்ள நபர்கள் மேல் 100% சத்துருவின் ஆளுகைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சே ஆமென். ஒரு ஆமேன் வரமாட்டேனுது. அல்லேலூயா. நான் சொன்னது எவ்வளவு பேர் புரிஞ்சு? ஆமென். அல்லேலூயா. அறிக்கை செய்யாத பாவம், மன்னிக்கப்படாத பாவம், விட்டு விடாத பாவம், 3 group of the sin இருக்கிறது. ஆமென். பொதுவா சின், பாவம் அப்படின்னு உடனே நம்ம விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியுதா, ஐயோப்பா நான் யாரையும் திட்டலப்பா, நான் யாரையும் அடிக்கல, நான் யாரையும் சங்கடப்படுத்தல, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு. வேணா வசனம் சொல்ல நேரம் இல்லை, கருத்துக்களை மட்டும் சொல்றேன். பாவத்தினுடைய டெஃபினேஷனை மட்டும் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். 1, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். எழுதிக்கிங்க. ஆமென். எந்த விசுவாசம்? நம்பகத்தன்மை. அண்டர்லைன் பண்ணுங்க. நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட் வர்த்தி. ஆமென். எப்போ
உங்களை நம்பி, இப்ப பாருங்க, பாப்பா இங்க இருக்குதா, இந்த பாப்பாவை நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம். இந்த பாப்பா நான் சொன்னாலும் சொல்லாக்கட்டியும் அந்த வேலையை சரியா செய்யும். இந்த நம்பிக்கை இருக்குல்லம்மா, இந்த நம்பிக்கையில் வராத யாவும். அப்போ உங்களை ஆண்டவர் நம்புறாரா? என்ன ஆண்டவர் முழுக்கா நம்புறாருன்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஆமேன். பக்கத்து வீட்டுக்காரனே நம்ப மாட்டேங்கிறான். ஆமேன் இல்லையா? கட்டின மனைவியை நம்ப மாட்டேங்குது இல்லையா? சபையில் இருக்கிற ஊழியர்களே நம்மளை நம்புறது இல்லை. ஏன்னா போயிட்டு வரேன், இதோ வந்துடுறேன் பாஸ்டர்னு போகும், எங்கே போச்சுன்னே தெரியாது. நோவா அனுப்பின காகம் போல காணாம போயிடும். ஆமேன். ட்ரஸ்ட் வர்த்தி, நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை இல்லாத இடத்துல என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாமே சின்னுடைய லிஸ்ட்ல வருது, பாவத்தினுடைய லிஸ்ட்ல வருது. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். சரி, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இப்போ எல்லாரும் கேட்டேன், நம்புறாரா ஆண்டவர் நம்புறாரா? ஒரு சிலர் கை தூக்குனீங்க. என் மனைவி என்ன 100% நம்புது பாஸ்டர், உங்க கரங்களை உயர்த்துங்க பாருங்க. அநேகர் கை தூக்கிட்டீங்க. என் கணவர் 100% என்ன நம்புறார் பாஸ்டர், கை தூக்குங்க. ஆமேன். இதெல்லாம் கை தூக்கு. என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய போதகர், எல்லாரும் பார்த்துக்கங்க. பாஸ்டர் இங்கே தான் இருக்கிறாரு. பாஸ்டர் உங்களுக்கு முன்னால தான் நான் கேட்கிறேன். ஆமேன். நானும் ஒரு சபை மேய்ப்பராக்கிறதுனால கேட்கிறேன். இந்த விசுவாசியை நம்பி இது சொன்னா இவங்க செஞ்சிருவாங்க, அந்த மாதிரி ஒரு விசுவாசி தான் இவங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்களை மட்டும் நான் கை தூக்க சொல்றேன். என் பாஸ்டர் என்னை முழுமையா நம்புறாரு, ஊழியத்துல நம்புறாரு அப்படின்றவங்க உங்க கரங்களை உயர்த்துங்க. பாஸ்டர் நீங்க கைகளை பார்த்துக்குங்க, அப்புறமா நீங்க அவங்கள விசாரிங்க. கண்டிப்பா விசாரிக்கணும். ஆமேன். சரி, கேட்காமல போக மாட்டார், கண்டிப்பா கேட்பாங்க. அல்லேலூயா. நான் தான் திரும்ப சொல்ற பாருங்க, இது ஃபயர் வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் பெரிய வெளியில இருக்கிற குரூசைடோ அந்த மாதிரி இதோ கிடையாது. இது சபை, சரீரமாகிய சபை. இந்த சபை பியூரிஃபை ஆக ஆகதான் சபைக்குள்ள ஒரு பவர், சபைக்குள்ள ஒரு அனாயிண்டிங், சபைக்குள்ள ஒரு ரிவைவலே உருவாகும். ஆமென். இதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்ப உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு என்பது உங்க வாழ்க்கையில ஒரு மிக 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 முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ நம்பகத்தன்மை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில இல்லை, நாங்க சின்ன இருக்கோம். அடுத்தது சொல்லுங்க, அடுத்தது ஆமென். ஆமா, இன்னொரு பாவத்தை சொல்லலாமா? அல்லேலூயா. ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அதை நீ செய்யாமற் போனால் அது உனக்கு பாவம். ஆமென். அப்படின்னா நல்லது செய்யலைன்னா பாவம். ஆமென். எனக்கு மனசுக்கு தெரியுது, ஆனா அந்த நல்லதை என்னால மற்றவங்களுக்கு செய்ய முடியல. அது ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு காரணத்தினால என்னால செய்ய முடியல. அது எனக்கு சின்னோட லிஸ்ட்ல வருது. அடுத்தது அநீதி எல்லாம் பாவம். ஆமென் சொல்லுங்க. அநீதி எல்லாம். அப்போ ஆல் அன்ரைச்சஸ்னஸ் திங், அதாவது அநீதி எல்லாம் பாவம் தான். ஆமென். நான் கார் நல்லா ஸ்பீடா ஓட்டிட்டு இருந்தவன் தான் ஒரு காலத்துல. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், ஏன்னா வயசானவங்க யாராவது பைக்ல போவாங்க, ஸ்கூட்டர்ல போவாங்க, பின்னால வேகமா போய் ஒரு ஹாரன் அடிப்பேன். அவங்க தடுமாறி போய் என்ன பண்ணுவாங்க, நின்றுட்டு நம்மளை பார்த்து திட்டுவாங்க. நம்மளும் வந்துருவோம், ஏன்னா நம்ம கார்ல கண்ணாடி ஏத்திட்டு வரோம். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அநீதி எல்லாம் பாவம். நம்மால அவர் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறார். ஆமென். என்னால அவருடைய மனசு காயப்படுது, என்னால அவர் சங்கடப்படுறாரு. இது காயத்தை உண்டாக்குற விஷயம், இது அநீதி. அநீதி எல்லாம் பாவம். அல்லேலூயா. ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் உண்டு. இப்படி பாவத்தை பல டிவிஷனா நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ட்ராக், சின்னுடைய ட்ராக் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமா இடப்பட்டிருக்கும். ஆமென். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்போம். அந்த இடத்தை கண்டுபிடித்து அதை விடுதலை பெறும்போது தான் இந்த பெற்றுக்கொள்ளுகிற விடுதலையும்
அந்த பெற்றுக்கொண்ட விடுதலையும் எல்லாமே நமக்கு நிரந்தரமாக அனுபவிக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம பிரசங்கத்துக்குள்ள போலாம். ஆமென். நம்ம பிரசங்கத்துக்குள்ள வரும் பொழுது இந்த 2 நாளும் என்னுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆமென். டிஸ்ஒபீடியன்ஸ். ஆமென். இந்த கீழ்ப்படியாமை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த 2 நாளும் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். கீழ்ப்படியாமை என்பது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இதான் தீம், இதான் பேசிக். ஆமென். அப்போ நேற்று நீங்க பார்த்தீங்களா சாபம், இந்த சாபத்துக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா கீழ்ப்படியாமை. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன தடைகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு பின்னால கிரியை செய்கிறது என்னன்னா கீழ்ப்படியாமை. நம்ம ஒரு வேளை நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு. ஆனா இப்ப நான் பேசுற சத்தியங்களை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு நிச்சயமாக உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, அல்லேலூயா, சந்தோஷம் உண்டாகட்டும். ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2. நீங்கள் முற்காலங்களில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொள்ளுகிறீர்கள். நல்லா கவனிச்சுக்கீங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆவிகள். Disobedience is the root cause for demonic influence in your life. உங்க வாழ்க்கையில பிசாசு என்ற ஒரு காரியம், அவனுடைய ஆளுகை அல்லது அவனுடைய செயல்கள் உங்க வாழ்க்கையில உள்ள வருவதற்கு அடிப்படை பேசிக் ஃபண்டமெண்டல் திங் என்னன்னா that disobedience. Disobedience always cause trouble. எப்பொழுதும் இந்த கீழ்ப்படியாமை என்பது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். சேட்டன் ஒரு என்ட்ரி கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அவன் பார்க்கிறது, கர்த்தருடைய பிள்ளைங்க கிட்ட அவன் பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whether he obey or not obey, disobedience. ஆமென். இவனுக்கு வந்து கீழ்ப்படிதல் இருக்குதா, கீழ்ப்படிதல் இல்லையா. ஆமென். கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் விளையாட்ட ஆரம்பிப்பலாம். ஆமென். கீழ்ப்படிதல் இருக்குது அப்படின்னு சொன்னா குட் பை சொல்லிட்டு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு போய்கிட்டே இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன் சிஸ்டர். நீங்க வந்து முடிய விரிச்சு ஆடி கீழே உளுந்து உருண்டு பிறண்டு கத்தி போனாதான் அசுத்தாவின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமென். உண்மையிலேயே ஆவி எப்படி போகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய கேரக்டர்ஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ் தான் ஃபர்ஸ்ட் டெலிவரன்ஸ். அதாவது இன்னர் மேன் ஹீலிங் தான் ப்ராப்பர் டெலிவரன்ஸ். ஆமென். ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்குது பைபிள்ல, ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா கவனிப்போம். ஆமென். நம்முடைய குணங்கள்ல என்ன மாற்றம் வந்திருக்கு. இத்தனை கன்வென்ஷன் நடந்திருக்கேன், இத்தனை வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வரமே, இத்தனை வருஷம் நம்ம ஜெபிக்கிறோம் ஐயா, நம்முடைய கோபம் மாறிச்சா, நம்முடைய எரிச்சல் மாறிச்சா, நம்முடைய பொறாமை மாறிச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற என்ன காரியங்கள் மாறி இருக்குது? ஒண்ணுமே மாறல, எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா எனக்கு விடுதலை வேணும், அற்புதம் வேணும், சுகம் வேணும், நன்மை வேணும், அதிசயம் வேணும். திஸ் இஸ் வாட் அவர் ப்ராப்ளம். இன்னைக்கு நீங்க வேதத்தை நீங்க திருப்பினீங்கன்னா 3ஆம் வசனத்துல அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. இதெல்லாம் 2 நாளும் பேச வேண்டிய விஷயம், திரும்ப திரும்ப பேசுவேன். அதனால அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மாம்சமும் மனசும்
விரும்புகிற காரியம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். சுவாபம் அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த சுவாபம் என்பது நம்முடைய கேரக்டர்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஒரு மனிதன் ரட்சிப்பு என்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம் என்னன்னா அவனுடைய சுவாபம். அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மீட்டிங்ல ஆடி உளுந்து பேய் பிசாசு போய் நாளைக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட குழாயில சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா போகல ஆவி 12 ஆவி எக்ஸ்ட்ரா கூட உள்ள வந்து உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த டெலிவரன்ஸ்க்கு மீனிங்கே இல்லை, அந்த சால்வேஷனுக்கு அர்த்தமே இல்லை. இவ்வளவு செலவு பண்ணி கன்வென்ஷன் போட்டு நடத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தேவ மனுஷன், எனக்கு தெரியதுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு. ஆமென். 25 வருஷம் ஊழியத்தில் உருண்டோடுற ஒரு மனுஷனா ஆமென், ஒரு கன்வென்ஷன் நடத்தி ஒரு பாரத்தோட சபையில் ஒரு மறுரூபம் வரணும்னு ஆசைப்படுற ஒரு தேவ மனுஷனுடைய பாரம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். உங்க சுவாபம் மாறலனா சார் எல்லாமே வேஸ்ட். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. பக்கத்துல கொண்டு கை கொடுத்து சொல்லுங்க, சுவாபம் மாறணும். ஆமென். ஏன்னா பேதுருல சொல்றாரு பாருங்க, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, திவ்ய சுவாபம். What is the திவ்ய சுவாபம்? That is called the divine nature. நீ டிவைன் நேச்சருக்கு நேரா வரல அப்படின்னா there is no meaning for salvation. அங்க ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. ஆமா, ஷாத்தால. Thank you. Hallelujah. Hallelujah. அடுத்து பவுல் சொல்றார், பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்னத்தனம்? என்னத்தனம்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சண்டை போடும் போது யாராவது நம்மளை பார்த்து என்ன இப்படி பேய் மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ மனசு வலிக்கும். ஆமென். அந்த ஆளை சும்மா விடுவோமா? என்ன பார்த்தாடா பேயின்னு சொன்ன நீ உண்மையான பேயா மாறி அவனை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆமென். இப்போ பவுல் நேருக்கு நேரு முகத்துல அடிச்ச மாதிரி, ஆமென், சம்மட்டில் அடிச்ச மாதிரி எழுதிட்டு போறாரு, இது பேய்த்தனம். It is against the divine nature. So demonic nature is against the divine nature. உப்பு தண்ணி நல்ல தண்ணி தனி அது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊற்றிலிருந்து ரெண்டும் வராது, வரக்கூடாது. வந்துச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டார். அது மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? அதுக்கு ஆமேன் வரல சார். வரக்கூடாது. பக்கத்துல கை கொடுத்து வரக்கூடாது, வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை கிட்ட தித்திப்பு தண்ணீர் அப்படின்றது தான் இருக்கணும். அங்க உப்பு தண்ணீர் என்பது என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது, வர விட மாட்டார். விடுதலைன்றது அதுதான், ரட்சிப்புன்றது அதுதான். இந்த ஸ்டாண்டர்ட்ல நிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட டெவில் வாலாட்டவே முடியாது. பிசாசு பக்கத்திலே வராது. எத்தனை செய்வன செய்யட்டும், எத்தனை மந்திரவாதம் பண்ணட்டும், கால் மேல கால் போட்டு படுத்துட்டு உஷ்ன்னு சொன்னா அது போயிடும். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல வீக்கா இருக்கிற பர்சனை தான் சும்மா இருந்தா கூட வீடு தேடி கதவு தட்டி வந்து உள்ள பூந்து என்ன செய்தின்னு கேட்கும். ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. சிலருக்குலாம் நான் பேசுறது சிரிப்பா இருக்குது. ஆமேன். நம்ம இன்னும் டீப்பா போவோமா? ஆமேன். இந்த மாம்சம்ன்றார்ல, இட் இஸ் கால்ட் இன்னர் மேன். கார்போஸ் என்று கிரேக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்னர் மேன் அப்படின்னா உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷனுடைய சுவாபங்களை ரொம்ப அழகா பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல அவர் 19ஆம் வசனத்திலே அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாரு. எக்ஸாக்ட்லி 17 திங்ஸ். முதல் நாள் நினைக்கிறேன் அருமையான பாஸ்டர் தினேஷ் வந்து இதை டச் பண்ணாரு. ஆனா அவர் உள்ள போகல, அவருக்கு டைம் இல்லை, எனது ஈவினிங் மீட்டிங், ஆகவே அவரால் பேச முடியல. அந்த 17 காரியத்தை எடுத்து அக்கா வாசிக்கலாம் நல்ல சத்தமா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா சார்? இங்க பாருங்க, நோட்டு எழுதின மாதிரி நடிக்க கூடாது. ஆமேன். கன்வென்ஷன் முடிஞ்சு நோட்டை வாங்கி பார்ப்பேன், யார் நோட்டை வேணாலும் கேட்பேன். ஆமேன். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஊழியக்கார கேட்க சொல்லுவேன். ஆமேன்.
கரெக்டாக எழுதியிருக்கணும். குறிப்பு கோலம் போடுறது நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் சபையில் நடக்கும். ஆமென். நான் பிரசங்க டீச் பண்ணி இறங்கி போகும்போது பார்த்தா கோலம் போட்டு வச்சிருப்பானுங்க. ஒரு சிலர் என்ன வரைஞ்சே வச்சிருப்பாங்க. அது நம்ம பிள்ளைங்களுக்கு வேற வழி இல்லை. ஆமென். தங்கம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? அதான் நான் சொல்றேன். I am not a conventional preacher, I am a pastor. Amen. I'd like to correct you. Amen. உங்களை சரி பண்றதா இந்த 2 நாள் என்னுடைய வேலை. அக்கா வாசிங்க பார்க்கலாம். ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் எழுதியிருக்கிற வசனங்கள். அதனால அதுக்கு ஆமென் சொல்றேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கவனிங்க. 17 காரியம். அக்கா சூப்பரா வாசிச்சீங்க. நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா, எல்லாரும் உங்க பைபிள் எடுத்து உங்க பேனாவை எடுத்துக்கோங்க, அல்லது உங்க நோட் எடுத்து பேனா எடுத்து இந்த 17ல எத்தனை உங்ககிட்ட இருக்குதுன்னு முதல்ல எழுதுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இதுல கொஞ்சம் உண்மை வேண்டும். ஆமென். மற்ற பிரசங்கியார்களை போல கழுவுற மீன்ல நழுவுற மீனா நான் போக மாட்டேன். கண்டிப்பா இது உங்களுக்கு தேவை. இது ஒரு பிராக்டிக்கல் எக்ஸசைஸ். இந்த 17 எனக்கு இருக்குன்னு தயவு செஞ்சு எழுதிடாதீங்க. அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு டெலிவரன்ஸ் இருக்குது, அது கடைசியா பார்த்துக்குவோம். ஆமென். 2, 3, 5 எழுதுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். இல்ல அதுல நோட் பண்ணுங்க. இல்ல பாஸ்டர் எழுதுனா யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க பாஸ்டர், வீட்டுக்கு போனோன்னா எங்க அம்மா நோட்டை திறந்து பார்க்கும் பாஸ்டர், வேண்டாம் அப்படின்னா நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே. இருப்பவைகள் எழுதிட்டீங்களாம்மா? என்ன பார்க்காதீங்க தயவு செஞ்சு, என்ன பார்த்து ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆமென். அங்க பாருங்க, இந்த 17ல என்னென்ன இருக்குது. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, அந்நிய பாஷை பேசுறோம், ஆவியில நிரம்புறோம், கத்துறோம், குதிக்கிறோம், செபிக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஈவன் ஊழியம் பண்றோம், எல்லாமே செய்யறோம் சார். இன்னும் இந்த 17ல மாற்ற முடியாத, மாற்றப்படாத எத்தனை விஷயம் உங்ககிட்ட இருக்குது? 5 இருக்குதா? 5 இருக்குதுன்றவங்க கை தூக்க வேண்டாம், கையில தூக்க வேண்டாம். மனசாட்சி தான் இங்க, நம்ம மனசாட்சி பேசும். 5 இருக்கிறவங்க, 4 இருக்கிறவங்க, 5க்கு மேல இருக்கிறவங்க புறஜாதிகள் லிஸ்டுக்கு போயிடுறாங்க. அதனால அவங்கள நான் அதுல சேர்த்துல. ஆமென். பேசிக்க ஏங்கா சிரிக்கிறீங்க சார்? எல்லாருமே சிரிக்கிறீங்க. அதாவது என்னை வந்து ஆள் தோற்றம், உருவம் இதெல்லாம் பார்த்து நிறைய ஊழியத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய மெசனேஷன் பண்ணிடுவாங்க. ஆமென். 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு தான் சொல்லுவாங்க, ஐயா சரியான ஆளை தான் எங்க சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரு அப்படின்னு. இது எல்லா இடத்துலயும் நடக்கும். கன்னியாகுமரி ஒன்றும் விதிவிலக்கில். கன்னியாகுமரிக்கு நான் 25 வருஷம் வரேன். ஆமென். ஆனா மேக்சிமம் இந்த நாகர்கோயில் சைடு வந்துட்டு போயிடுறோம். இந்த எண்டுக்கு நாங்க வர்றதில்லை. ஆமென். அந்த தவறு நடந்துச்சு, அதையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதிட்டீங்களா? என்ன இருக்குதுன்னு எழுதிட்டீங்களா? உங்களிடத்தில் இருப்பவைகள். அக்கா இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 22 நம்முடைய ஆவியின் கனிகளை பற்றி வாசிங்க பார்க்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆமென். ஒருத்தர் தான் கை தட்டினாரு. அல்லேலூயா. ஏசு இதை தராரு, அதை தராரு, செல்வத்தை தரார், பொருளை தரார், வீடை தரார். சரி, வீடு கேட்டீங்க ஆண்டவர் கிட்ட. 2 நாள் கன்வென்ஷன் நான் பார்த்து நீங்க ஜெபிச்சிங்க, வீட்டுக்காக ஜெபிச்சிங்க. வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு சண்டை போட்டுட்டு வந்து அந்த வீட்டுக்கு என்ன ஆசீர்வாதம்? உங்களை தான் கேட்கிறேன். ஆமென். ஒரு பையன் கேட்கிறான், போன் வேணும் பாஸ்டர், போன் வேணும்னு சொல்லி, ஐபோன் தான் வேணும்னு 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஐபோன் வாங்குறான். 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஐபோன் வாங்கி வைஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறான். இதுக்கு 1000 ரூபாய் மொபைல் போதுமே, பக்கத்துல கை கொடுத்து கேளு. அடுத்தவங்க திட்டுறதை கேட்கறதுக்கு எத்தனை லட்சத்துக்கு மொபைலு? 1.5 லட்சம் ரூபாய்க்கு மொபைல். ஆமென். அல்லேலூயா. சிலர் கார் வேணும்னு கேட்கிறாங்க. அந்த காரு கண்ணாடியை சாத்திட்டு அவங்க போடுற சண்டை என்ன தெரியுமா? தெரியாதா?
சார் அந்த காலத்துல கவர்மெண்ட் பஸ்ல ஏறி மனைவி இங்க நின்னுக்கும், கணவர் அங்க நின்னுக்குவாரு. கணவர்கிட்ட கேட்பாரு மனைவி, ஏனுங்கோ டிக்கெட் எடுத்துட்டீங்களாங்கோ அப்படின்னு. அவர் அங்கிருந்து நம்ம காது கிளிற மாதிரி கத்துவார், ஏய் புள்ள சேஞ்ச் உங்ககிட்ட தான் இருக்கு, நீயே வாங்கிக்கோ. அங்கிருந்து அந்த அம்மா கத்தும், என்கிட்ட ஏது காசு, பாலா போன மனுஷன் உன்ன கட்டினதுல இருந்து நான் இப்படிதான் கஷ்டப்படுறேன். இது பஸ்ல இருக்கிற எல்லாரும் கேட்டாங்க. அன்னைக்கு சண்டே எல்லாரும் சார், அன்னைக்கு சண்டே எல்லாரும் கேட்டாங்க. ஆமென். எல்லாம் ஓப்பனா இருந்துச்சு. இப்போ இப்போ இப்ப எல்லாமே எப்படி இருக்குது? சீக்ரெட். இந்த 2 BHK 3 BHK எங்க ஊர்ல எல்லாம் வந்துச்சு. அந்த காலத்துல கூட்டு குடும்பம், என்ன சண்டை என்ன பிரச்சனை என்னன்னாலும் அடுத்த நாள் அம்மா கேட்டுருவாங்க, மாமியா கேட்டுருவாங்க, நாத்தனார் கேட்டுருவாங்க, ஏன் முகம் சரியில்லை, உடம்பு சரியில்லையா. அதுக்காகவாது இந்த பொண்ணு சிரிச்சிட்டு சந்தோஷமா கணவனோட சேர்ந்து சமாதானமா போவாங்க வருவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. இந்த ரூம்ல கோச்சா அடுத்த ரூம்ல போய் படுத்துக்கும். ஏன்னா அந்த ரூம்ல தனியா டிவி, அந்த ரூம்ல தனியா ஃப்ரிட்ஜ், அந்த ரூம்ல எல்லாமே தனித்தனியா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அவர் வீட்டை விட்டு போகும்போது எழுதி வச்சுட்டு போகும், சாப்பாடெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. எல்லாம் இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நம்ம உலகமே வந்து வேற திசையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது. ஒரே ஒருத்தர் தான் அல்லேலூயா சொல்றாரு. சார் 15 வருஷம் சபைக்கு வந்து என்ன சார் மாறிச்சு? கல்யாணமா 20 வருஷம் ஆச்சு சார், இன்னும் குடும்ப சண்டை மாறல, இன்னும் பர்சனல் லைஃப் கிரட்ஜ் மாறல, கோபம் மாறல, வைராக்கியம் மாறல, பிரிவினை மாறல, சண்டைகள் மாறல. நான் யாருக்கும் பில்லி சுனியெல்லாம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், நானும் அதெல்லாம் விட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அக்கா ரெண்டகம் பண்றீங்களே, அது பில்லி சுனியம் தான். ரெண்டகம்னா என்னது? ஆமா, இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்க. இதுக்கு பேரு வெல்டிங்னு சொல்லுவோம். ஆமென். நேக்கா வந்து பத்த வச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. நாசுக்கா பத்த வச்சுட்டு, அது எப்படி, என்ன ட்ரிக் தெரியுமா, என்ன கிரேஸ். உண்மையிலே சொல்ல போனா வந்து அந்த 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 அதை சொல்ற விதத்திலேயே அவங்க மேல நமக்கு அவ்வளவு கோபம் வரும். அந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிடும். அதான் ரெண்டகம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எதுவுமே மாறல. ஆவி போகும், ஆவி போகும்னா கன்வென்ஷன் எப்படி போகும்? இந்த கதவு வழியா போய் அந்த கதவு வழியா வந்து உட்கார்ந்துருக்கும். வா வா அக்கா, எங்க வீட்டுக்கு எங்க வழியா தான் வருவேன், எங்க வீட்டு வழியா தான் வருவ வா அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு திருச்சபையில் நடந்துட்டு இருக்குது. ஒரு அல்லேலூயா வர மாட்டேன். This is called the carpos, the 17 kind of the carpos possess the inner man. சேட்டன் கவனிக்கக்கூடிய விஷயம். சேட்டன் எதை கவனிப்பான் தெரியுமா? இந்த 17ல என்ன உங்ககிட்ட இருக்குது. அதனாலதான் அது எழுத சொன்னேன். ஆமென். இப்போ ஆவியின் கனி 9 படிச்சீங்கல்ல, இந்த 9ல எது இல்லையோ அதை மட்டும் எழுதுங்க. அக்கா அதுல இருக்கிறத எழுதுனீங்க, அண்ணா அதுல இருக்கிறத எழுதுனீங்க. இப்போ எது இல்லையோ அதை எழுதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போறேன். அந்த அசைன்மெண்ட் என்னன்னா, ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு சார்ட் போட்டு இருப்பவைகள் இல்லாதவைகள், பக்கத்தில் கை கொடுத்துங்க, இருப்பவைகள் இல்லாதவைகள், கீழே எக்ஸ்பீரியன்ஸ், டேட் ஆஃப் பர்த், எக்ஸ்பீரியன்ஸ், பேப்டிசம் டேட்டு எல்லாமே போடுங்க. போட்டு ஒரு ப்ரொஃபைல ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி பார்த்தா இயேசுவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத தூரத்தில் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. பைபிளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு நம்ம காட் கிட்ட கேட்போம், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆமென். அல்லேலூயா. உங்க கன்னியாகுமரியில தான் நாகர்கோயில்ல ஆரம்ப நாட்கள், நான் 20 வருஷத்துக்கு முன்னால வருவேன். ஒருத்தருக்கு வந்து டெலிவரன்ஸ்க்கு ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஒரு முறை வந்துட்டு போகும்போது இந்த சைடு இருக்கிற கதவை உடைச்சு அந்த சைடு மாத்திருக்காரு, 20,000 ரூபாய் செலவு பண்ணி. பெரிய கோடீஸ்வரன். யாரோ வந்து சொன்னாங்களாம், இந்த திசையில வச்சா ஆண்டவர் வரமாட்டார், இந்த திசையில வச்சா ஆண்டவர் வருவார். வாஸ்து அந்த 20 வருஷத்துக்கு முன்னால அப்படி சொல்ல மாட்டாங்க, திசையை சொல்றாங்க. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து கேளு, பக்கத்துல கை கொடு. 10 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிக்கிறவனுக்கு வாசல் எந்த திசையில இருந்தா என்ன பிரச்சனை? உங்களை தான் கேட்கிறேன். 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறவனுக்கு தான் வாசல். 10 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிக்கிறவனுக்கு சூரிய வெளிச்சம் உள்ள வரும்னு
ஏன் நீ வெளியே போய் சூரிய வெளிச்சத்தை வாங்க மாட்டியா? அது கூட சோம்பேறி உள்ளதான் வரணுமா? சார், ஒரு சிம்பிள் லாஜிக்கை யோசிச்சு பாருங்க. யாரோ ஜெபம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இந்த வாசல் கதை உடைச்சு அங்கவே இயேசு உள்ள வருவார். அதையும் நம்பி நம்ம கன்னியாகுமரி மக்கள் இடிச்சு மாத்துறாங்கன்னா நம்ம மக்கள் எவ்வளவு ஆவிக்குரிய ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. இருப்பவைகள் இல்லாதவைகள் இல்லையா அக்கா? இருப்பவைகள் இல்லாதவைகள் எழுதிட்டீங்களா? மாம்சத்தின் கிரியைகளை என்னென்ன இருக்குது, ஆவியின் கனியில என்னென்ன இல்லை, இதை ரெண்டையும் ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு அட்டவணை போட்டு இன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து பர்சனலா பிரேயர் பண்ணுங்க. இது இல்லாத நாளதான் அது இருக்குது. ஆமென். அப்போ சேட்டானை ஓவர் கம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதுல இருக்குதுன்னா ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல இருக்குது. இது எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சார், சிம்சன் கிட்ட அபிஷேகம் இருந்துச்சு, ஆனா ஃப்ரூட் இல்ல. ஆமென், ஆமென். Anointing can cast out the demons, but fruit can protect from the demons. ஆவிக்குரிய கனி உங்க வாழ்க்கையில சத்துரு திரும்ப உள்ள வராம உங்களை பாதுகாக்கிற சக்தி உடையது. அக்கா, இச்சை அடக்கம்னு ஒன்று வாசிச்சிங்க. சும்மா ஈஸியா நம்மால் சொல்லிட்டு போயிருமா லஸ்ட் அப்படின்னு. என்ன சார் லஸ்ட்? வாட் இஸ் மீனிங் ஆஃப் த லஸ்ட்? இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுங்க? மாம்சத்தின் கிரியை தொடங்கிறதே விபச்சாரம், வேசித்தனம், adultery, fornication, before that marriage, after that marriage. புரியலீங்களா? விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு மக்களுக்கு வித்தியாசம் தெரியல. சோ வேதம் என்ன சொல்லுது? பிஃபோர் தட் மேரேஜ் பரிசுத்தமாயிரு, ஆஃப்டர் தட் மேரேஜ் பரிசுத்தமாயிரு. இப்ப அந்த கான்செப்ட்ல ஒரு கான்செப்ட் உடைச்சு பிஃபோர் தட் மேரேஜ் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆஃப்டர் தட் மேரேஜ் ஒழுங்காயிரு. இன்னைக்கு பிரசங்கியார்களே அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அப்படிதானே? இல்ல, கிமுலையும் எப்படி இருக்கணும்? காமு காப்பி அப்படி வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். பக்கத்தில் எழுதிக்கங்க, பேப்பர்ல எழுதிக்கங்க. காமு காப்பி, காஃபின்னு எழுதிடாதீங்க தயவு செஞ்சு. காப்பி கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். தொடக்கமே லஸ்ட்ல தான் ஆரம்பிக்கிறார். எங்க ஆரம்பிக்கிறாரு பவுல்? லஸ்ட்ல தான் ஆரம்பிக்கிறார். So what is meaning of the lust? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் இப்படி பார்த்தேன், இப்படி பண்ணேன், இங்க போனேன், அங்க போனேன். இதெல்லாம் நான் கேட்கல. எக்ஸாக்ட் டெஃபினேஷன் சொல்ல முடியுமா? பேசிக் மூல பாஷையில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு டெஃபினேஷன் படி சொல்ல போனா எழுதிக்கிங்க, உரிமை கோர இடமில்லாத இடத்தில். எழுதிக்கிங்க, உரிமை கோர இடமில்லாத இடத்தில், தகுதி இல்லாத இடத்தில் வரும் எதிர்பார்ப்பு. உரிமை கோர முடியாத இடத்தில் வரும் எதிர்பார்ப்பு. இவ்வளவு டீசென்டா இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஆமென். பத்சேபாளுக்கு தாவீது உரியவன் அல்ல, உடைமை அல்ல, உகந்தது அல்ல. ஆமென். சார், ரெண்டு பரிசுத்தவான அடையாளம் காமிக்கிறேன். வாய்ப்பு கிடைத்த பரிசுத்தவான், வாய்ப்பு கிடைக்காத பரிசுத்தவான். இப்படி எழுதிக்கங்க, அழகா இருக்கும். வாய்ப்பு கிடைத்த பரிசுத்தவான் யோசேப்பு, வாய்ப்பு கிடைக்காத பரிசுத்தவான் தாவீது, சிம்சோன். யார் வேணாலும் எழுதிக்கீங்க. ஆமென். He had that opportunity, but he denied simply because he wanted to live holy. So he called Joseph as a holy man. வாய்ப்பு இருந்துச்சு. போத்திபாரின் மனைவி அன்றாடம் அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அந்த டிஸ்டர்பன்ஸ் மேற்கொண்டு ஜெயிக்கிறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே மெசேஜ்ல ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன் அண்ணா அழகா சொன்னார்ல. யார் சார் ஜெயம் கொள்ளுகிறவன்? வாய்ப்பே இல்லாத இடத்துல தேடி போய் குழியில ஒழுகிறவன் ஜெயிச்சவனா? வாய்ப்பு இருந்தும் உதறி தள்ளி ஜெயிக்கிறவன் ஜெயித்தவனா? யாருங்க ஜெயம் கொள்கிறவன்? யோசித்து பாருங்க. ஆமென். சிம்சோனுக்கு வாய்ப்பே கிடையாது.
தாவீதுக்கு வாய்ப்பே கிடையாது. பத்சேபாள் இடத்துல உரிமை கோர முடியாது. நாங்க வாலிப காலத்தில் இருக்கும்போது எங்க பசங்க சொல்லுவானுங்க, லைசன்ஸ் ஹோல்டர்டா அப்படின்வானுங்க. ஆமென். யாரு கல்யாணம் ஆயிட்டாக்க லைசன்ஸ் ஹோல்டரா. எங்க ஊர்ல பசங்க அந்த காலத்துல சொல்லுவானுங்க. ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை பார்த்த உடனே முதல்ல பார்க்கறது திருமணமானவளோ ஆகாதவளோ. அது அந்த காலம். இப்ப அதெல்லாம் கிடையாது. கழுதிக்கும் மனுஷிக்குமே வித்தியாசம் தெரியல. அப்படி போயிடுச்சு. காலில் மிஞ்சு இருக்குதான்னு பார்ப்பான், நெத்தியில பொட்டு இருக்குதான்னு பார்ப்பான். அந்த காலத்துல பார்த்தா காலில் மிஞ்சி, அதுக்கு அடுத்தது கழுத்துல மஞ்ச கயிறு தொங்குதான் பார்ப்பான். அப்படி பார்த்தா இந்த வாலிபன் சொல்லுவான், பாவம்டா லைசன்ஸ். பாவமா சொல்றது பாவம். ஆமென். அது லைசன்ஸ் பா அப்படின்மா. பார்க்கறதுல கூட அன்றைய ஆண்கள் ஒரு டெஃபினேஷன் வச்சிருந்தான். இன்னைக்கு கிடையாது. கண்ணுக்கு கட்டுப்பாடு இல்லை. சார் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனை தேடுறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஒரு வாலிபன் ஒரு நாள் பைபிள் காலேஜில், ஸ்ரீலங்கா நினைக்கிறான், ஸ்ரீலங்கா எங்கேயோ ஒரு தேசத்துல என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டான். பாஸ்டர், நான் எம்இன் முடிச்சுட்டேன், டிவினிட்டி முடிச்சுட்டேன், அதை முடிச்சுட்டேன், இதை முடிச்சுட்டேன், நான் எப்போ ஊழியத்துக்கு போகிறது என்னன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். தம்பி, என்னைக்கு ஒரு பொண்ணை பரிசுத்தமா தங்கையா அம்மாவை பார்க்க முடியுதோ அன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு வா, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த பதில் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, 2 பாட்டு பாடுனா ஊழியத்துக்கு வந்துடலாம், ஜபம் பண்ணா ஊழியத்துக்கு வந்துடலாம், ஸ்டேஜுக்கு வந்தா ஊழியத்துக்கு வந்துடலாம், வாய்ப்பு கிடைச்சா ஊழியத்துக்கு வந்துடலாம். ஈஸியா மைக்கு கிடைக்குது. இப்போ மைக்கு பிரச்சனையே இல்லை. 1800 ரூபாய் கொடுத்தா அக்குஜோ மைக் கிடைக்கும். 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வேற மைக்கு கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா ஷூர் மைக்கு ஷூரா கிடைக்கும். மைக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆமென். என்ன சார் நம்ம கேரக்டர்ல மாறணும், அது தானே சார் இப்ப கேள்வி. திரும்ப 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 கேட்கிறோமே. அப்போ லஸ்ட் அப்படின்றது உரிமை கோர முடியாத இடத்தில் வரக்கூடிய, ஆமென், 0% சான்ஸ் டு கிளைம் த ரைட்ஸ் ஆன் பத்சேபா. பத்சேபா மேல ரைட்ஸ் கிளைம் பண்ணதுக்கு 0% கூட கிடையாது. பிகாஸ் அது இன்னொருத்தருடைய ட்ரெஷர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் பரிசுத்தமா பார்க்க முடியல, இன்னும் பரிசுத்தமா பேச முடியல, இன்னும் பரிசுத்தமான காரியங்களை மொபைல்ல பார்க்க முடியல. இனி எத்தனையோ விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல முடியும். அப்போ இச்சை அடக்கம் அந்த ஒரே ஒரு விஷயத்துல, ஆமென். சரி, நான் பொய்யே சொன்னதில்லைன்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்துங்க. ஏன் எல்லாம் என்ன பாக்குறீங்க? யோவான் 8:44 நினைக்கிறேன், பொய்யும் பொய்யிற்கு பிதான்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு என்ன கோபம் வருது சாத்தான் மேல. பொல்லாதவன் அவன் இவன் என்னன்னா திட்டு அவனை போட்டு. உண்மையிலே சொல்றேன், அவன் போய் ஆண்டவர்கிட்ட அழுவான், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, ப்ளீஸ் என்னை விட்டு. அரபிக்கடலே இந்திய பெருங்கடலே ஏதோ ஒன்றுல குதிச்சிடல, அட்லாண்டிக்லயாவது போய் குதிச்சிட, தயவு செஞ்சு நம்மளை விட்டுரு. கிறிஸ்துவ பிள்ளைங்க என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க. உண்மைங்க. 2 பேர் போறாங்க பைக்ல, சேலத்துல நடந்த சம்பவம். 2மே விசுவாசி, ஊழியத்துக்கு போகுது. பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுது, வண்டி ஸ்டார்ட் ஆகல. வண்டி ஓட்டுறவரும் பின்னால இருக்கிற சொல்ல, பொல்லாதாவி நம்ம போற கிராமத்துல கிராவி போராடுது, நல்ல கட்டி ஜெபின்னு. உடனே அவர் என்ன பண்றாரு, முன்னால உட்கார்ந்துட்டு வண்டி ஓட்டுறவரை கட்டி ஜெபிக்கிறார். ஏன்டா என்ன கட்டி ஜெபிக்கிற? நான் ஆவியதை நட கட்டி ஜெபிக்க சொன்ன. யோ, சாவியை ஆன் பண்ணிட்டு அடியா, அப்பதான் என் வண்டி ஆன் ஆகும் அப்படி. ஆமென். தெரியுதா உங்களுக்கு? பண்றதெல்லாம் அக்கிரமம், பழி போடுறது யார் மேல? ஊழியக்கார் அழகா பிரசங்கிச்சிட்டு போனார், குற்றம் சாட்டுகிறவன். பைபிள்ல குற்றம் சாட்டுகிறவன் தான் இருக்குது. அவனுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், அக்யூஸ் மாதிரி அவனை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஜெபிக்காத குறைக்கு அவனை குறை சொல்லுவோம். கரெக்டா? ஆமென். நம்ம வேதம் வாசிக்காத குறைக்கு அவனை குறை சொல். ஒருத்தர் சொல்ல, என்னன்னு தெரியல, பைபிள் எடுத்தா தூக்கமா வருதுன்னு என்கிட்ட வந்தார். நான் சொன்னேன், தூங்குற நேரத்தில் பைபிள் படிக்காத. நாடகம் பார்க்கறீல 7 மணிக்கு, 7 மணிக்கு நாடகம் பார்க்கறீல, 7:30 மணிக்கு ஒரு நாடகம் பார்க்கறீல,
8 மணிக்கு ஒரு நாடகம் பார்க்கறீல, 9 மணிக்கு 5 தோசையை உள்ள அமுத்தி சொருகுனீல்ல, அப்ப ஏன் தூக்கம் வரல உனக்கு? அப்ப படி. அந்த அம்மா அதுக்கப்புறம் என்கிட்ட ஜெபிக்கவே வர்றதில்லை. எப்படி வரும்? நம்ம ஊர்ல உண்மையை சொன்ன வெளியே அமைச்சிருவாங்க சிஸ்டர், பிரதர். இதுதான் உண்மை. ஒரிஜினலுக்கு வேல்யூவே இருக்காது இந்த ஊர்ல. ஆனா இதுதான் ஒரிஜினல். அல்லேலூயா. பக்கத்துல கொண்ட கை கொடு சொல்லுங்க, ஒரிஜினலுக்கு டூப்ளிகேட் நம்மளுக்கு விவரமே தெரியல. ஆமென். கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியும், வஜ்ர மீன் மாதிரியே இன்னொரு மீன் வருது, அதே மாதிரி இருக்குது, எல்லாமே அதே மாதிரி. எங்க ஊர்ல அதே ரேட்டுக்கு வித்துருவான், கொண்டாந்து வஜ்ரம்னு சொல்லி வித்துட்டு போயிடுவான், கிலோ 1500 ரூபான்னு வித்துட்டு போயிடுவான். ஆமென். அது கன்னியாகுமரிக்காரங்க கண்டுபிடிப்பீங்க. கோயம்புத்தூர்காரங்களுக்கு இதே தான் நிலைமை. இதே மாதிரி தான் சார் நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். If there is no fruit of the Holy Spirit, definitely you are possessed. You need a deliverance. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எதுக்கு தலையில கை வச்சு இவர் டெலிவரன்ஸ்க்கு ஜெபம் பண்ணார்? நான் 20 வருஷமா சபைக்கு வரேன், 10 வருஷமா சபைக்கு வரேன். சார் தப்பா எடுத்துக்கலாம் சொல்றேன், என் மகன் இருக்கிறான் பாருங்க, அவன் தலையில கூட கை வச்சேன்னா எப்பவுமே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். ஆமென். என் மனைவி ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். அந்த அம்மா பல 100 பேஷண்ட்டை பார்க்கக்கூடியவங்க டெய்லி. அவங்களுக்கே தலையில கை வச்சுன்னா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு தான் கை வச்சு ஜெபிப்பேன். சில நேரத்தில் கேட்டிருக்கான், சபையில மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற மாதிரி எனக்கும் ஜெபிக்கிறியான்? ஆமென். நான் சொல்லுவேன், சகோதரி, அருமையான மனைவிட்ட சொல்லுவேன், என்னுடைய கடமையை செய்ய விடு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்னுடைய கடமையை செய்ய விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சார் இந்த கனியில சமாதானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. சார் இந்த கனியில சமாதானம், ஷாலோம்னு சொல்லுவோம். ஆமென். ஷாலோம் அப்படின்னா துன்பத்தில் ஆவியில் ஒருமையை காத்துக்கொள்ளுதல். எழுதிக்கங்க. ஷாலோம் அப்படின்னா இக்கட்டு துன்பத்தில் ஆவியில் ஒரு மனதை காத்துக்கொள்ளுதல். Always you should keep the peace of mind in every situation. It is called the fruit of shalom. Say amen. Hallelujah. Hallelujah. இப்ப ஷாலம்னு ஒரு பீஸ் இருந்தா, யார் நம்மளை என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம என்ன ஆக மாட்டோம், என்ன ஆக மாட்டோம், என்ன ஆக மாட்டோம். ஆட நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். இது எப்படி பாஸ்டர் நமக்கு யூஸ் ஆகும்? சேட்டன் நம்மளை என்ன டார்ச்சர் பண்ணாலும் இந்த ஷாலோம்னு ஒரு ஃப்ரூட் அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் டிஸ்டர்பே ஆக மாட்டான். அவன் சேட்டனை பார்த்து என்ன அவனுக்கு ஒரு வேலை இல்லையான்னு கேட்பான், போயிடும். அடாடா, இவனை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோமா, இவனை போய் நம்ம தொட்டோமா, இவனை போய் நம்ம கேள்வி கேட்டோமா அப்படின்னு அது என்ன பண்ணும், ஓடியே போயிடும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆமென். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தான் சேட்டானை ஜெயிக்கக்கூடிய வெப்பன் அப்படின்னு. அல்லேலூயா. என்னுடைய 25 வருஷம் ஊழியத்துல, என்னுடைய அனுபவத்துல பெர்மனண்டா டெலிவரன்ஸை நீ காத்துக்கொள்ளணும், விடுதலையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க விரும்பினா, you should stand in the fruit of the Holy Spirit. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆவியில ஒரு மனத்தை காத்துக்கொள்ளுதல். ஆமென். அப்ப என்ன சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் அவன் தேவனையே நோக்கி பார்த்துட்டு இருப்பான், சந்தோஷமா இருப்பான், அது கண்டுக்கவே மாட்டான். ஜெஸ்ஸி டூப்ளின் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, ஒரு நாள் காட் சேனல்ல பேசிட்டு இருந்தார். அந்த தேவ மனுஷன் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார். when you don't know to insult demon, you cannot take victory over him அப்படினார். இந்த வார்த்தையினுடைய பொருள் அப்ப எனக்கு புரியல. சேட்டனை இன்சல்ட் பண்ண பழகிக்கோ. பக்கத்துல கை கொடு, சேட்டனை
இன்சல்ட் பண்ண பழகிக்கோ. That is the victory of spiritual life. அப்ப how to insult? Sir, how to insult the Satan? You should not respond to him. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. If you respond the demon, you cannot take victory. Rashala Rama Katanara. But you are always responding. You always answering. சாத்தானுக்கு பேக் டு பேக் ஆன்சரிங் பண்றது வெரி டேஞ்சர். வெரி 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 டேஞ்சர். You my dear spiritual people, you should not back answering to the demon. Amen. எப்பவுமே பேக் ஆன்சரிங்க்கு போகவே கூடாது ஸ்பிரிச்சுவல் பீப்புள். எனக்கு பிடிக்காது. நம்ம ஏவாள் எங்களுடைய அருமையான அம்மையார் அவங்க சொன்னதை நீங்க கவனிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வாசிச்சீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் ஆமென் 1ஆம் வசனத்திலிருந்தே கவனிச்சீங்கன்னா தெரியும். உண்டதோ என்று ஆமென் உண்டோ என்று அந்த சேட்டன் அருமையான ஏவாள் ஸ்திரீனிடத்தில் பேசும் பொழுது, the first mistake of the Eve is responding to the devil. Sorry, she responding to the devil. There is no necessity to respond the devil. பிசாசுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் கை கொடு சொல்லு, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். If you ready to respond the devil, you forget to respond God. நீ தேவனுக்கு பதில் சொல்றதை மறந்துடுவ. தேவன் சொன்னதை மறந்துடு. That is the secret weapon of the devil. You should understand. Please listen. சொன்னது உண்டோன்னு கேட்கிறான். புருஷன் இல்லாத நேரத்தில் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று கேட்டா பதில் பேசுவீங்களா? உங்களை தான் கேட்கிறேன். அக்கா நீங்க சொல்லுங்க. நான் சொன்னாக்கா தப்புன்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்லுங்க. வீட்டில் ஆத்துக்கார் இல்லை. ஆமென். தேவன் சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? இவன் யாரு? இவன் மாப்பிள்ளையா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையா? மருமகனா? மாமனா? மச்சானா? அத்தானா? ஒரு மண்ணும் இல்லை. Who gave the authority to ask the question to the God's creation? தேவனால் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் கேள்வி கேட்கிற அதிகாரமே அவனுக்கு கொடுக்கப்படல. He don't have a right to ask the question. He no need to respond to him. ஒரு விசுவாசி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நைட்டு தூங்குற கனவுல சாத்தான் இழுக்குது, பிடிச்சு இழுக்குது. ஐயோ பாஸ்டர் பயங்கரமான ஒரு கனவு. பிசாச பயங்கரமா மாத்தினவனே நீதான் முதல் குற்றவாளி. யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் தான் பயங்கரமானவர்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் சார் இன்னும் பயங்கரமா காட்டார் ஆண்டவர். ஆனா நீ யார பயங்கரமா காட்டிட்டு இருக்கிற? அவனை பயங்கரமா காட்டிக்கிட்டு இருக்கிற. ஐயோ பாஸ்டர் இந்த செய்வன பயங்கரமானது. ஐயோ ஐயோ அந்த கட்டுகள் பயங்கரமானது. உபாகமம் 4:24 வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பயங்கரமானவர். Amen. Did you understand what I'm telling? What is the mistake of the Christian people, what they are doing in the church? Always they are responding to the devil. They are back answering to the devil. The second mistake, split the fellowship. ஒரு மனைவியின் இடத்துல கர்த்தர் கொண்டு இணைக்கிற ஒரு மனுஷன் ஆண் அல்லது ஆணோட பெண் இணையும் போது 2 பேரும் ஒரே சரீரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே நீ ஆன்சர் பண்ணியிருந்தாலும் என்ன, எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க அப்பத்தா, என் பாட்டி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? என் வீட்டுக்கார் வெளியே போயிருக்கார், வந்தோன்னு சொல்றேன். சார்
இன்னைக்கு நான் பார்க்குற வாலிப பிள்ளைங்களுடைய ட்ராப், இதை கூட 2 நாளைக்கு முன்னால அருமையான பாஸ்டர் பேசினார். எவனே தெரியாது ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புவான் வாட்ஸ்அப்பில். உடனே இவன் அனுப்புவா திரும்பி மே ஹாய் நோ ஹூ யூ ஆர். நீங்க யோசிக்கிறீங்க, ஓ பாஸ்ட் ஃபுல் பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்து தான் பேசுறார். சார், ஐ லவ் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென், அல்லேலூயா. வசனத்தை முழுசா கேட்பேன், ஏன்னா கேட்கணும். ஊழியக்காரனும் பிரசங்கத்தை கேட்கணும், ஊழியக்காரனும் மனம் மாறணும், ஊழியக்காரனும் திருந்தணும். புரிஞ்சுக்கிங்க, வசனத்தை ஃபுல்லா தான் கேட்கிறேன். சார், why you are responding? அவன் தான் யாருன்னே தெரியல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணனா who you are. ஆமென். இப்ப ப்ராப்ளம் எங்க இருக்குது? First attack is conversation. Second attack to split up the fellowship. கணவனும் மனைவி சேர்ந்து இருக்கும் போது வந்து பேசல, தனியா இருக்கும் போது தான் பேசுறான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தான் இவனை படைச்சு விட்டார். ஆமென். இந்த பொண்ணையும் படைச்சு விட்டார். படைச்சு விட்டதுக்கு அப்புறம் இது ரெண்டு எங்க அலைய போச்சுன்னு தெரியல, தனித்தனியா இருக்குது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தனித்தனியா இருக்குது. ஆமென். ஸ்பிளிட் அப் என்னைக்குமே பிரிவினைகள். வந்துட்டீங்களா? கார்போஸ்ல எங்க வரீங்க? ஆமென். கலாத்தியர்ல வாசிங்களா? பிரிவினைகள். இட்ஸ் a root of the devil. அது பிசாசுனுடைய ரூட். என்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஸ்பிளிட் அப் வருதோ அப்பவே தங்கம் செல்லம் கண்ணு வா அப்படின்னு கூப்பிட்டு முழங்கால் படிட்டு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி எப்படியோ அதை விடுதலை பண்ணிடணும். அதை நீ விடுதலை பண்ணல அப்படின்னா உன்னை கன்வென்ஸ்ல வேற யாராச்சும் விடுதலை பண்ண வேண்டியது வரும். உண்மைங்க ஐயா, உண்மைங்க ஐயா, உண்மைங்க ஐயா. ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு காலையிலையும் பேசுவேன், நாளைக்கு மாலையும் பேசுவேன், கவலையே படாதீங்க. நிறைய விஷயம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பத்தி கிளாஸ் 5 days கிளாஸ். ஆமென். சாபத்தை பத்தி மட்டும் 3 நாள் தனி கிளாஸ். அப்பதான் கம்ப்ளீட்டா கர்ஸை பத்தி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக்க முடியும். ஆமென். பிரிவினை, ஸ்பிளிட் அப். ஆதாமும் ஏவாளும் ஒன்னா இருந்தா முப்புரி நூல் சீக்கிரம் என்ன பண்ணாது, அறாது. பக்கத்துல கை கொடு சொல்லு, ரெண்டு இணைஞ்சு நின்னா இது ஜெயிச்சிரும். இந்த சீக்கிரட்டை சேட்டன் என்ன பண்ற, பிரேக் பண்றான். அப்போ சேட்டனுடைய வார்ல ஃபர்ஸ்ட் வார், கான்ட்ரோவர்சியான ஒரு வார் என்னன்னா, உன்னோடு கூட தொடர்பு பேசுதல், சம்பாஷித்தல், உந்துதல், உணர்த்துதல். ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது சார். சேட்டன் வந்து அதான் ஜெஸ்ஸி டூப்ளின் சொல்றாரு, ஒரு நாள் அவருடைய ரூம்ல வந்து ஒரு பிசாசு ஆடிட்டே இருந்துச்சான். துரத்துறாரும் போகவே மாட்டான். விடி இவருக்கே டவுட் வந்துருச்சான், இயேசுவின் நாமத்துல வல்லமை இருக்கா இல்லையான்னு. காலையில எந்திரிச்சு பார்த்தாரா, என்னடா ஆடுது அப்படின்னு பார்த்தா, அவர் நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து கழட்டி வச்ச கோட்டு தான் இருட்டுல கருப்பா ஆடிட்டு இருந்திருக்குது. அந்த கோட்டை பார்த்து தான் அவர் அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் எழுதுறார். அவர் வந்து அந்த பேட்டியில சொல்றாரு, you should know how to insult the demon. பிசாசு அவமரியாதை பண்ணி பழகிக்கோ. ஆமென். அவமரியாதைன்னா போய் காரி துப்புறதோ, அடிக்கிறதோ, அவமான கத்துறதோ. நோ, you should not respond. ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா எப்படி நம்ம ஒருத்தரை கோவப்படுத்தணும், டென்ஷன் பண்ணணும், ஒருத்தரை வந்து அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் சார்? நமக்கு சொல்லியா கொடுக்கணும்? நமக்கு பிடிக்காத மச்சான் வீட்டுக்கு வரான், எப்படி உட்காருவோம்? கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு பிடிக்காத ஒரு குடும்ப நபர் வரார், எப்படி? சரி அதெல்லாம் வேண்டாம் சார், குடும்ப நபர்லாம் சபை முடிஞ்சோன்னு நம்ம போவோம். எப்படி போறோம்? நமக்கு பிடிக்காத ஒருத்தரை பார்த்துட்டோம், நேருக்கு நேர் பார்த்துட்டோம், எப்படி போவோம்? நான் சொல்லட்டுமா? 30 டிகிரியில கழுத்தை அப்படி திருப்பிடுவீங்க, 40 டிகிரியில வாயை எப்படி கோணிடுவீங்க. ஆமென். 180 டிகிரியில கருப்பு விழி மட்டும் லெப்ட் சைட்ல இப்படி திருப்பி பார்க்கும் அந்த ஆளை. ஆனா கழுத்து இந்த சைடு திரும்பி இருக்கும். இவ்வளவு சீக்ரெட் இருக்கு அதுல.
ஏன் இந்த இன்சல்ட்டை டெவில்க்கு நம்ம பண்ணல? அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பேசக்கூடாது. தெரியாத நம்பர்ல இருந்து போன் வருதா, எடுக்கவே வேண்டாம். என்னத்தை மீறி கேட்க போற? லோன் வேணுமான்னு கேட்பான். அவ்வளவு தானே, வேண்டாம் விடுங்க, நம்ம தான் வாங்கி ஏகப்பட்டது கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, இனி என்னத்தை வாங்குறதுக்கு இருக்கு, விட்டுருங்க சார், வேண்டாம் சார். ரெஸ்பாண்டிங். வாலிப தம்பி உனக்கு சொல்றேன், ஒரு பொண்ணை பார்க்குற, அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்ச உடனே என்ன பண்ணணும்? உனக்கு ஏன் இப்படி பயந்துட்ட கேட்டோன்ன? இப்ப வாலிப தம்பி உன்னதான் கேட்கிற, என்ன பண்ணணும்? என்ன சத்தமா சொல்லு தங்கம். அவாய்ட் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க? 30 டிகிரியில கழுத்தை திருப்பி, கரெக்டா? ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது. சிக்னல்ஸ் வரும், ஏகப்பட்ட சிக்னல்ஸ் வரும். அது எல்லாமே நமக்கு ரெட் சிக்னல். கிராஸ் பண்ண ஜோலி முடிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னா சேட்டன் பூந்து விளையாண்டுட்டு இருப்பான், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எவ்வளவு பெரிய பாஸ்டர் வந்தாலும் துரத்த முடியாது. அது எவ்வளவு பெரிய சபைக்கு போனாலும் அங்க ஆசீர்வாதம் இருக்காது. ஆமென். இதுக்கெல்லாம் உதாரணங்களை நான் நாளைக்கு கூட சொல்லுவேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் நோட் பண்றேன். ஆமென். கவனிங்க. அல்லேலூயா. நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க பார்க்கலாம் சிஸ்டர். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள். இந்த அந்தகாரம் ஸ்காட்டியோ அப்படின்னு சொல்லி கிரேக்கத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்தகாரம்ன்ற வார்த்தை ஆல்வேஸ் மென்ஷன் ஃபார் த டிமானிக் பிரசன்ஸ். எங்கெல்லாம் பிசாசுனுடைய ஆளுகை இருக்கிறதோ அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தை அந்தகாரம். எழுதிட்டீங்களா? எழுதினீங்களா? நோட்டு கொண்டு வந்தீங்களா? எழுதினீங்களா? அந்தகாரம். ரைட்டுங்களா? அக்கா வாசிங்க. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி. இந்த 9 கனிய 3 டிவிஷனா பிரிக்கிறார். வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதி, நற்குணம், உண்மை. This is the weapon to overcome the demon. பிசாசு ஜெயிக்கிற ஆயுதமே இதுதான். அல்லேலூயா. இப்ப உண்மைன்ற ஒரு கனி இருந்தா இச்சை எடுக்கத்தான் அவன் ஒர்க் ஆன் பண்ணுவான். பவுல் இந்த 9 கனியுமே டிவிஷன் வைஸ் பிரிக்கிறார். பிரிச்சு அதை 3 குரூப்பா பிரிக்கிறார். இப்போ இச்சை எடுக்கம் அப்படின்ற இடம் வந்ததுன்னா, உரிமை கோர இடமில்லாத இடத்துல போய் உரிமை கோரும் பொழுது உண்மை அப்படின்றது ஒண்ணு இருந்தால் நிச்சயமாக அவன் அதை செய்ய மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சார், உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்க மனைவி உங்க கனவுல வந்திருக்காங்க? உங்க கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2. என்னையா சொன்னாங்க? இல்ல, எங்களுக்கெல்லாம் வரல, உங்களுக்கெல்லாம் வந்திருக்காங்கன்றீங்க. அதான் கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு உங்க அத்தான் கனவுல வந்திருக்கிறார்? ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறாரா? பண்ணிருக்கவே மாட்டார். அவர் முழிச்சிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ண மாட்டேன்றாரு, அவர் பாட்டுக்கு மொபைல பார்த்துட்டு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறார். பர்தாமா இல்ல? அப்புறம் எப்படி சார் அடுத்த ஆட்கள் மட்டும் நமக்கு கனவுல வர்றது, டிஸ்டர்ப் பண்றது, கிள்ளி வைக்கிறது, இழுக்கிறது, பிடிக்கிறது, உருட்டுறது? ஒரு வாலிப பையன் சொல்றான், அவளையே தான் பசு கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. ஏண்டா தம்பி உனக்கு அக்கா தங்கச்சியை காட்டல? ஏண்டா தம்பி உனக்கு அம்மாவை காட்டல? உங்க அம்மாவை காட்டி ஜெபின்னு சொல்லிருக்கலாமே. ஆமென். இதே மாதிரி ஒரு கடற்கரை பீச்சில் மலேசியால ஒரு வாலிபர் கூடுகை வச்சிருந்தாங்க. அப்போ அங்க வாலிபர் கூட்டத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன்.
ரொம்ப துடுக்கான வாலிபர்கள். உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு நம்ம நாட்டில் எப்படி இருக்கான், வெளிநாட்டில் எப்படி இருப்பான், பயங்கர துடுக்கான இளைஞர்கள். அதுல ஒருத்தன் எழும்பி கேட்டான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஓகே, அந்த பொண்ணு ரட்சிக்கப்படல, சர்ச்சைக்குலாம் இன்னும் வரல, நீ ஏப்பா அப்புறம் அதை பார்த்த? அவன் சொன்னா, ஒரு ஆத்ம பாரம் தான். அடே, அந்த கடலில போட்டு உன்னை முக்கி எடுக்கணும்டா சாமி, உண்மையிலேயே சொல்ல போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்றான், அவங்களும் அப்புறம் சர்ச்சைக்கு வர வேண்டாமா பாஸ்டர், அதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு. இதத்தான் லவ் ஜிகாதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறான் நிறைய பேரு. இத கிறிஸ்தவத்துல தயவு செஞ்சு பண்ணிராதீங்க. ஆமென். நானும் கொஞ்சம் துடுக்கான ஊழியக்காரன் தான், என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வித்தியாசமான ஆளு. ஆமென். அல்லேலூயா. பிசாசு பிடிச்ச மனுஷன் 2 கிலோமீட்டர் போயிட்டான், ஓடிட்டான் மனுஷன். நான் பிடிச்சி இப்படி சட்டையை பிடிச்சி முறுக்கி தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வந்து சர்ச்சில் போட்டிருக்கேன் வாலிபனா இருக்கும் போது. ஆமென். அல்லேலூயா. ஆளும் ஸ்ட்ராங்கு, வார்த்தையும் ஸ்ட்ராங்கு. ஆமென். அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டேன் கிருபையினால. ஆனால் நான் ரொம்ப சாஃப்டா சுவாதுவா ரொம்ப சிம்பிளா தான் இருப்பேன். ஆனால் பிசாசுக்கு அந்த நேச்சர் ஒத்தே வராது. ஆமென். கிருபையினால சொல்றேன் சார், நீங்க நம்பவே மாட்டீங்க சார். இன்னைக்கு அந்த வாலிபனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அங்க பக்கத்துல ஒரு சைனீஸ் பாட்டி, வயசான பாட்டி, சைனீஸ் பாட்டி, அதுக்கு இருக்கும் 80 வயசு இருக்கும். நம்ம ஊர் மாதிரியே பழங்கள்லாம் வச்சு கீழே உட்காந்து வித்துட்டு இருக்கு. சைனீஸ் பாட்டிக்கு நல்லா மூக்கு எப்படி இருக்கும், இல்ல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி நம்ம தப்பா சொல்ல வேண்டாம், பாவம் இல்லையா, நம்மளாம் என்னமோ ரொம்ப கிளி மூக்கு வச்சிருக்கிற மாதிரி. ஆமே, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு வயசான பாட்டி. நான் சொன்னேன் அந்த வாலிபனை பார்த்து, ஐயோ பாவண்டா, இந்த பாட்டி கூட இன்னும் சர்ச்சைக்கு போகல, இந்த பாட்டி கூட இன்னும் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுதான, போக கூட்டிட்டு போக ஆளில் என்ன பண்ணலான்னு கேட்டேன். அதோட உட்கார்ந்தவன் தான் அந்த பையன். மீட்டிங் முடிகிற வரைக்கும் அவனுக்கு ஆத்ம பாரமும் வரல, அவனுக்கு ஜெபமும் வரல. சார், நான் பண்ற பாவத்துக்கு நான் துணை தேடுறேன். ஆமென். என்னுடைய பாவத்துக்கு உடன் பங்காளியா இன்னொருத்தனை தேடுறேன். நான் எவ்வளவு பெரிய பாவம். நான் ஒரு வேலை சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவான், ஊழியக்காரே சொல்லிட்டாருப்பா, பாஸ்டரே சொல்லிட்டாருப்பா, நீ அக்னியில வேகிறது இல்லாம என்னைய சேர்த்து வேக விட்டா நான் என்ன பண்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கா, அந்த கனியை கவனிச்சிங்கன்னா 9ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். சோதித்து பார்த்து கனியற்ற, அண்டர்லைன் பண்ணுங்க, கனியற்ற, அண்டர்லைன் பண்ணுங்க, கனியற்ற அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. So what is the basic concept of the Bible? If there is no fruit, there is darkness abide in you. அங்க ஒரு இருள் உன்னை பிடிச்சிருக்குது, அங்க ஒரு இருள் உன்னை ஆட்டி படைக்குது. சார், அன்பு தானே இல்லை என்கிட்ட, இதனால என்ன பிரச்சனை? வாங்க, நீங்க எதுக்கு வந்தாலும் அதுக்கு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அன்பு அப்படின்னா அகாபே அன்பு. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் அன்பு, அம்மாவையும் அன்பு, மனைவியின் மேலும் அன்பு, பிள்ளையின் மேலும் அன்பு. அன்புன்றது ஒரே வார்த்தையில முடிஞ்சிருச்சு. ஆனா கிரேக்கத்தில் அப்படி இல்லை. அகாபே அன்கண்டிஷனல், நிபந்தனைக்கு அப்பாற்பட்டது, அன்எக்ஸ்பெக்டேஷனல்.
எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது, immeasurable, அளவிட முடியாதது. 3 டெஃபினேஷனுக்குள்ள லவ் வருது. ஆமென், ஹல்லேலூயா. அதுல எரோஸ்னு தனியா பிரிக்கிறான். அந்த எரோஸ் காமத்துக்குரியது. ஆமென். அதுல ஃபீலியோன்னு ஒரு வார்த்தையை தனியா பிரிக்கிறான். அது சகோதரத்துவத்துக்குரியது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே அன்பு தான். இந்த இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் லவ் தான். மாமா ஐ லவ் யூன்னுவா, அடுத்தது வைஃபை பார்த்து ஹனி ஐ லவ் யூ அப்படின்வா, ஹஸ்பண்டை பார்த்து ஹனி ஐ லவ் யூன்னுவா. ஆமென். இவரு அருமையான வைஃபை பார்த்து அவரு வைஃபை லவ் அப்படின்வாரு. லவ்ன்றது இட்ஸ் வெரி காமன் வேர்ட். ஆனா இந்த அன்பு எங்க எப்படி மாறுது, யார் இடத்துல எப்படி மாறுது, எந்த இடத்துல எப்படி மாறுது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் பண்ணாதான் போக்சோ, புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலே போக்சோ. இப்ப புரியுதா? நல்ல புரியுதா? சட்டத்தை வச்சு சொல்றேன், புரியலையா? இன்னும் டீப்பா சொல்லணுமா? ஐபிசி லா வச்சு சொல்லணுமா? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நியூ டெஸ்ட்மென்ட், ஐயோ நம்ம கிருபைக்கு கீழே இருக்கிறோம்ப்பா, ஜாலி என்ஜாய் பண்ணலாம், என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்னை ஏத்துக்குவார். That is certain period, that is certain situation, அது certain personோட இருக்கக்கூடிய தொடர்புல, ஆண்டவரோடு இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற தொடர்புல இருக்கிற காரியம். அல்லேலூயா. சார் 2 பேர் தப்பு பண்றாங்க சார். ஒருத்தர் வந்து பேதுரு, ஆமென், இன்னொருத்தர் யூதாஸ் காரியன். பேதுரு தப்பிச்சாரு, யூதாஸ் காரியன் செத்துட்டார். என்ன மிஸ்டேக் நடக்குது? வந்துட்டீங்க, பக்கம் வந்துட்டீங்க, வாங்க. அழுதாரு. பக்கத்தில் குயிக் ரிப்பெண்டன்ஸ். என்ன ரிப்பெண்டன்ஸ்? குயிக் ரிப்பெண்டன்ஸுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும், குயிக் டெலிவரன்ஸ் இருக்கும், குயிக் ஹீலிங் இருக்கும், குயிக் பிளெஸிங் இருக்கும். அல்லேலூயா. நம்ம தான் 15 வருஷம் பிரசங்கம் கேட்டு 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 வாங்கி 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 உள்ள சேர்த்து லாக்கர்ல போட்டு பூட்டி வச்சு, நான் 20 வருஷம் விசுவாசி, என்னை எதுவுமே தொடாது, நான் அசைக்கப்படுவதில்லைன்னு பக்தன் சொன்னான். ஆனா நம்ம விசுவாசி சபையில என்ன பிரசங்கம் கேட்டாலும் அசையாம உட்கார்ந்து இருக்கு. கேட்ட நான் அசைக்கப்படுவதில்லை. நீர் முடிந்தால் காஷ்மீர்ல இருந்து கூட கன்வென்ஷன் ஸ்பீக்கரை கொண்டு வரும், நாங்க ஒரு கை பார்த்துக் கொள்வோம். ஹேடிஸிலிருந்து கொண்டு வரும், பார்த்துக் கொள்வோம். கெகனாவிலிருந்து கொண்டு வரும், பார்த்துக் கொள்வோம். ஹெவன்ல இருந்து கொண்டு வரும், பார்த்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் என்ன செய்தின்னு கேட்போம். இது கன்னியாகுமரியில. ஆமென். சார் என்னைக்கு மாறுவோம்? எல்லா ஊழியக்காரர்களுக்கு வயசாயிருச்சு, பிரசங்கம் பண்ணியே செத்துட்டாங்க. உண்மைக்கா? பிரசங்கம் பண்ணி எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த மண்ணுல நான் பார்த்தேன். சாம் சுந்தர ஐயா சுந்தர ஐயா பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது நான் ஊழியத்துக்கு வரேன். ஆமென். எல்லா பரிசுத்தவான்களும் மனம் திரும்புதலை பற்றி பேசி மறைத்து போனார்கள். விசுவாசி இன்னும் பாவத்துல உயிரோடையே இருக்குது. ஆமென். ஒரு மாற்றம் வரல. அக்கா, நம்ம மாறாம எழுப்புதல் நம்ம கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? மாற்றம் எழுப்புதல் எனக்குள்ளது தான் உருவாகணும். மாற்றம் எனக்குள்ளது தான் உருவாகணும். கிருபை எனக்குள்ளிருந்து உருவாகணும். தேசத்தை மறுரூபமாக்குறது எனக்குள்ளிருந்து உருவாகணும். அல்லேலூயா. சார் 2 பேர். நான் இன்னைக்கு அருமையான இந்த சம்பவத்தை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு என் பிரசங்கத்தை முடிச்சிடறேன், ஏன்னா டைம் இல்லை நமக்கு. ஆமென். வாசிங்க சார், அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தின. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரைட், வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம். வேதத்தை திருப்பினீங்கன்னா, ஆமென், 6ஆம் வசனத்தை வாசிங்க.
அவன் தரித்திரரை குறித்து அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும், அண்டர்லைன் பண்ணுங்க, அவன் திருடனானபடியினாலும். வாசிங்க, பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். இந்த திருடன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ஆமென். திருடன். திருடனா யார் சார்? கேள்வி கேட்ட பதில் பேச மாட்டீங்க. மற்றவங்களை பொருட்களை திருடுதல். ஏற்கனவே நான் சொன்னேன், லஸ்ட்னு சொன்னேன்ல, இதெல்லாம் சேர்ந்துடும். என்னோடது அல்லாத எது மேல எனக்கு ஆசை வந்தாலும் அவன் திருடன் தான், மனதளவுல திருடன். கரெக்டுங்களா? மத்தேயு 7 என்ன சொல்றாரு? ஒரு பெண்ணோடு விபச்சாரம் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கண்களில் இச்சையோடு பார்த்தால், அதான் சொன்ன, பார்த்தாலே போக்சோனே. பழைய ஏற்பாட்டில் தொட்டா போக்சோ, புதிய ஏற்பாட்டில் பார்த்தா போக்சோ. இப்பதான் கொஞ்சம் பயம் வரும் மக்களுக்கு, அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் போக்சோவை இவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்து பெண் பிள்ளைகளை தொட்டா என்ன நடக்கும்ன்றத அன்னைக்கே உலகத்துக்கு காட்டினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துவம் ஏன் வளர்ந்துச்சு தெரியுங்களா? கிறிஸ்துவம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மார்க்கம். ஆனா அது இப்ப உடைக்கப்படுது. அது வேதனைக்குரியதா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சார், திருடன் பைபிள் சொல்லுது யார? யூதாஸ்காரியன். when சீசனா வந்த பிறகு சொல்லப்பட்ட வார்த்தை. சீசன் ஆகிறதுக்கு முன்னால அவனுடைய வாழ்க்கை சரியில்லை. நான் வரலாறுல படித்ததை போல அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை இல்லாத வாழ்க்கை. ஒன்னு, ரோமர்களை எதிர்த்து நின்று போராடுவதற்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க தேடினவன். 2, நிலம் சம்பந்தமான ரெஜிஸ்டர் சம்பந்தமான பணிகளை செய்தபடினால் அதிகமான நிலத்தின் மீது ஆசை உடையவனாய் புறம்போக்கு நிலங்களை அபகரிக்க முயற்சி பண்ணவனாய் இருந்தவன். ஏற்கனவே இதில் அவனுக்குள்ள இன்பில்ட்டா இருந்த கேரக்டர்ஸ். இப்போ நம்ம ஊரில் ஒரு விவோ எடுத்துட்டீங்கன்னா விவோக்கு எல்லாமே தெரியும். இந்த ஏரியாவில் எங்கெங்க புறம்போக்கு இருக்குது, நத்தம் புறம்போக்கு இருக்குது, எங்கெங்க என்னென்ன புறம்போக்கு நிலங்கள் இருக்குது, எது பட்டா நிலம், எது அரசாங்கம், கிளீனாக தெரியும். சர்வே நம்பரை சொன்னாலே மனப்பாடமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் இருக்கிறவன் தான் யூதாஸ்காரியன். ஜெருசலேமுக்கு வெளியில ஒரு இடம் இருக்கிறது அறிந்து அந்த இடத்தை வாங்கணும் ரொம்ப நாள் ட்ரை பண்ண ஒரு விஷயம். கரெக்டா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற அந்த இடத்துல வரும்பொழுது அவனுடைய மைண்ட் ஸ்லிப் ஆகுது. சரியா ஆண்டவரை காட்டி கொடுத்து வெள்ளிக்காசு வாங்கி அந்த கூலிக்கான அந்த நிலத்தை வாங்க முயற்சி செய்கிறான். தீர்க்க தரிசன புத்தகத்துல தெளிவா எழுதி இருக்குது. ஆமென். எப்பேற்பட்ட பாவிக்கு மனமிறங்குற மன்னிப்பு கொடுக்கிற தெய்வம். ஆமென். மட்டும் ஏன் விட்டாரு சார்? இங்கதான் மேட்ரு இருக்குது. ஏன் விட்டாரு? நீ செய்யறத போய் சீக்கிரமா செய்யன்னு சொன்னாரே. 1000 காரணம் சொன்னாலும் பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு முன்னால மட்டும் அவன் திருடன் இல்ல, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் திருடன் தான். பக்கத்துல கை குடி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் திருடன் தான். இடம் மாறிச்சு, மொழி மாறிச்சு, உடை மாறிச்சு, கேரக்டர் மட்டும் மாறல. அதே அமுல்ராஜ் உள்ள இருக்கிறோம், அப்படியே போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, அவன் திருடன். என்ன திருடன்? ஆர்டினரி திருடன். சொல்லுங்க, ஆர்டினரி திருடன் ஆவிக்குரிய திருடனாய் மாறினான். இவ்வளவுதான் நடந்துச்சு. இதுக்கு பேர் உங்க ஊர்ல ரட்சிப்புன்னு சொன்னா தயவு செய்து கையெடுத்து கும்புற, என்னை விட்டுருங்க, நான் ஓடியே போயிடுறேன்.
ஐயா, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை கேட்கறதுக்கு முன்னால என்கிட்ட 1000 கெட்ட விஷயம் இருந்திருக்கட்டும். நான் வந்தேன், பிரசங்கத்தை கேட்டேன், மலை பிரசங்கத்தை கேட்டேன், அவருடைய அற்புதங்களை பார்த்தேன், அவர் அதிசயங்களை பார்த்தேன், அவருடைய வழி நடத்தலை கேட்டேன். எல்லாத்தையும் கேட்டு என்ன அறிவை பெற்றிருந்தாலும் இன்னும் என்னுடைய கேரக்டரை நான் மாத்திக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அடுத்த அதிகாரத்தில் இன்னும் தெளிவா இருக்கும் பாருங்களேன். ஆமென். 13ஆம் அதிகாரத்தில் அவன் அந்த துணிக்கையை வாங்கின பொழுது, வாசிங்க பார்க்கலாம். அக்கா வாசிக்கிறீங்களா? ஆமென். 26, 27 வாசிங்க அக்கா. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு, He entered. He was possessed. They expel the demons என்ற ஒரு புத்தகத்தை டெரிக் பிரின்ஸ் எழுதுறார். அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஐ திங்க் 2nd chapter நினைக்கிறேன். டைமானிசேஷன் அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதுறார். பிசாசு ஒரு மனிதனை எப்படி ஆட்கொள்ளும் அப்படின்ற ஒரு பெரிய சப்ஜெக்ட் எழுதியிருக்காரு. முடிஞ்ச போய் படிச்சு பாருங்க. இட் இஸ் நாட் a one day process. ஒரே நாள்ல சத்துரு வந்து உங்களை பார்த்து பிடிச்சு உங்களுக்குள்ள பூந்து உங்க வீட்டை அழிக்கவோ குடும்பத்தை அழிக்கவோ பண்றதில்ல. It is the daily process, day by day, minute by minute. ஒருத்தனுக்கு குடிக்கணும்னு ஆசை மனசுல இருக்குது, அதுக்கான சிச்சுவேஷன் உருவாக்கிட்டே இருக்கும், அதுக்கான நேரங்கள் உருவாயிட்டே இருக்கும், அதுக்கான ஃப்ரெண்ட்ஸுக சர்க்கிள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவன் அந்த குடியில விழுந்து விடுவான். அவனுக்கு விபச்சாரம் என்பது அவனுடைய மைண்டில் இருக்கும். அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கும். அவனை சுத்தி எப்பவும் ஒரு பெண்கள் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஹாய் ஹலோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிளாபரிங், கனாட்சிக்கிட்டு உளறிக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம். போனை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம். ஆமென். அது என்னன்னு தெரியலைங்க. அந்த லவ் பண்ற பையனும் பேசிக்கிறாங்க, மணிக்கணக்கா பேசுறாங்க. எப்பா சாமி, என்னத்தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல பாசு. நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 20 வருஷம் ஆச்சு. உங்களுக்கெல்லாம் என்னோட அனுபவம் இருக்கு. நானும் 20 வருஷத்துல 1 மணி நேரமாவது வைஃபோட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன். பேசவே முடிய மாட்டேங்குது. இல்ல உங்களில் யாராவது சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்ட் இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க. ஒரு 3 மணி நேரம் வாரத்தில் ஒரு முறையாவது வைஃப் கூட உட்காந்து பேசுறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமென். ஆனா வேற யார் போன் பண்ணாலும், ஹலோ சிஸ்டர், ஹவ் ஆர் யூ சிஸ்டர்? ஆமா சிஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படியா? அப்பதான் சொல்லும், இப்பதான் சப்பாத்தி சாப்பிட்டேன், இப்பதான் தூங்க போறேன்னு சொல்லும். 2 மணி நேரம் பேசிட்டு திரும்பி கேட்பான், அப்புறம் என்ன சாப்பிட்டீங்கன்னு திரும்பி புதுசா ஆரம்பிப்பான். இல்ல நான் தான் அப்பவே சொன்ன சப்பாத்தி. அப்படியே எந்த மாவுல செஞ்சீங்க? அது ஆசீர்வாத ஆட்டாலாம் வாங்கி நாங்க செஞ்சோம். புரியுதுங்களா? விடிய விடிய திரும்பி விடிய காத்தால 4 மணிக்கு திரும்பி ஆரம்பிப்பான். அப்புறம் நேற்று நைட் என்ன சாப்பிட்ட? அட, நோபல் பரிசு உனக்கு தான் ஏன் கொடுக்கணும்? எங்கேயா போனீங்க? ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். கல்யாணமா 20 வருஷம் கழிச்சு நான் சொல்றேன் பாருங்களேன், நாளுக்கு நாள் என் மனைவி பார்க்க பார்க்க அப்படியே அழகாயிட்டே போறான்ற ஆம்பளைங்களை கரங்களை உயர்த்துங்க. ஆனா கண்ணை மூடிக்கிட்டுமா, எப்படி கட்டிட்டு வந்தேன், என்னமா ஆயிட்டா பாரு. நம்ம மனைவி நம்ம கண்ணுக்கு அழகா தெரியலனாலே நமக்கு வேற ஏதோ ஒன்று அழகா தெரிஞ்சிட்டு இருக்குது. அதனால்தான் ஃபாதர் பாடினார், அழகெல்லாம் அற்று போகும் எழில் ஏமாற்றும். எழில் பக்கத்து விட்டு எழில் அல்ல. நீங்க எதை தப்பா நினைச்சுக்காத, எங்க ஐயா அருமையா பாடி இருக்காரு. ஆமென். கவர்ச்சி எல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். அல்லேலூயா. சரி, அவங்கள விடுங்க, பாவம் மன்னிச்சிருவான்.
உங்ககிட்ட கேட்கிறேன், நாளுக்கு நாள் என் வீட்டுக்காரு அப்படியே பார்க்க பார்க்க பளபளன்னு ஆயிட்டு வராரு அப்படின்றவங்க உங்க கரங்களை உயர்த்துங்க. 1-2 சகோதரிகள் உயர்த்துறீங்க, வீட்டுல போய் அடிப்பாரு என்னமோ தெரில, அதெல்லாம் உங்க பாடு. ஆமென். கன்வென்சர் பிரசங்கியார் பொறுப்பல்ல. ஆமென். அக்கா, கடவுள் கொடுத்த வாழ்க்கை எவ்வளவு அருமையான வாழ்க்கை. சான்ஸே இல்லைங்க. இந்த குடும்பம்ன்ற அந்த உறவு, கடவுள் கொடுத்த இந்த கணவன் மனைவி பாக்கியம் சான்ஸே கிடையாது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆடு தன்னுடைய இணைய பார்த்தோன்னே அழகா கத்தி கூப்பிடுது. ஆமென். ஒரு பறவை தன்னுடைய இனத்து பறவையை கூப்பிட, குயில் என்ன அழகா கூவுது. ஆமென். அது யாரு? எந்த குயில்? எந்த குயில் கூவும் தெரியாதா? பாருங்க, வந்துட்டாங்க. ஆண் குயில் தான் கூவும். ஆண் குயில் என்ன பண்ணும்னா, மரத்துல அழகான ஒரு வீடை கட்டி ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு, எனக்கு குடும்பம் நடத்தக்கூடிய தகுதி இருக்குன்ற ஒரு அழைப்பு கொடுக்குது இல்ல, அந்த அழைப்பு தான் குயில் பாட்டுன்னே நம்ம ஊர்ல சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ பெண் குயில் என்ன பண்ணும்னா, வந்து அந்த குயிலை பார்த்து, ஐயோ என் அத்தான் எவ்வளவு அருமையான மனிதர், நான் வாழ தகுதியான இடத்தை எனக்கு உண்டாக்கி இருக்கிறாரே, இவ்வளவு அன்புள்ளவரை நான் திருமணம் செய்தால் என்னன்னு சொல்லி சந்தோஷமா பண்ணும். நம்ம பிள்ளை அப்படியா பண்ணுது? மேட்ரிமோனியில கம்ப்யூட்டர்ல பார்த்து பண்ணுது. அதனால தான் முகம் டெஸ்க்டாப் மாதிரியே இருக்குது. கோபம் வந்துச்சுன்னா ஆஃப் ஆன டெஸ்க்டாப் மாதிரி அப்படியே அழுந்து உட்காந்துக்குது, அப்படியே ஆஃப் ஆயிருது. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பிரசங்கத்தை முடிக்கலான்னு பார்க்கிறேன், வேண்டாமா? ஆர்டினரி திருடன். சார், என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்க தெரியுங்களா? அன்னைக்கு தைரியமா கெட்ட வார்த்தையில பேசணும், திருடணும், பொய் சொன்னோம், எல்லாமே பண்ணோம். இப்போ அல்லேலூயா அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம், ரப சப சப கபன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் யூதாஸ் காரியத்துல வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய மிஸ்டேக். Satan entered him. ஏங்க, மாற்கு நற்செய்தி 5 கதரேன கடற்கரையில காலை வச்ச உடனே கல்லறையில இருக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிகள் வந்து விழுந்து உமக்கு எமக்கு என்னன்னு கத்துச்சே. அதே ஒரே பெஞ்சில் ஒரே டேபிள்ல உட்கார்ந்து கையில துணிக்கிய வாங்குறான். எம்புட்டு தில் இருந்தா இந்த சாத்தான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலேயே தன் சீசருக்குள்ள போயிருப்பான். இயேசு கிறிஸ்து பார்த்து அது பயப்படல. இருக்குது அதுக்கு பயம். ஆனா கூட்டது யாரு? இடம் கொடுத்தது யாரு? சொந்த சீசன். ஆமென். அப்போ சால்வேஷன்ல ஓட்டை இருக்குது, இன்னும் ரட்சிப்பு பூரணம் அடையல, இன்னும் விடுதலைய சரியான விதத்துல புரிஞ்சிக்கல, இன்னும் ஆவியின் கனியுள்ள ஜீவியம் நான் ஜீவிக்கல அப்படின்னா டெஃபினட்டா பொசசிவ்னஸ் இருக்கும். அதனாலதான் இந்த கன்வென்ஷன்ல ஜெபிச்சன பிசாசு கத்திட்டு ஓடும். அடுத்து 1 வாரம் கழிச்சு பார்த்தா திரும்பி அதே இடுப்பு வலி, அதே கழுத்து வலின்னு வருவாங்க. பாஸ்டர் சொல்வார், தொடர்ந்து ஜெபத்துக்கு வா. முடியாது. தொடர்ந்து வேதத்தை வாசி. முடியாது. எது சொன்னாலும் அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? இணங்கவே மாட்டாங்க. அண்ணமார்கள், ஐயாமார்கள், இந்த முதல் பகுதியில 3வது நாள் முதல் பகுதியில உங்ககிட்ட நான் வந்து கேட்கிற விஷயம் என்னன்னா, தாழ்மையா கேட்கிற விஷயம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஃபேமிலியில ஸ்பிளிட் அப் இருந்தா சரி பண்ணிக்கிங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா போய் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அது வேணா சீக்கிரட்டு சொல்லி கொடுக்குறேன். ஒரு வீட்டில் சரியான சண்டை,
செம்ம அடிதடி கணவனுக்கும் மனைவிக்கும். கணவன் கோபத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மனைவி ஆஃப் ஆயிட்டா. அந்த வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அது 2 நாள் கன்வென்ஷன் முடிச்சு போகும்போது கிஃப்டே கொடுத்துட்டு போறையா சொல்லுங்கய்யா. இதனால தாயா நம்ம குடும்பத்துல ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகல, தெரியுதுங்களா? என்னங்கய்யா? ஒரே வார்த்தை தான் சொன்னா அந்த வைஃப் அப்படியே ஆஃப் ஆயிட்டு. என்ன சொன்னான் தெரியுமா? இந்த கோபத்துல நீ நான் அழகா இருக்கிறம்பா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் பாச சொன்னான். எரிமலை வெட்டிச்சு செதர்ன எரிமலை அப்படியே ஆஃப். நம்ம ஆம்பளைங்களுக்கு குடும்பமே நடத்த தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க, மனைவி எல்லாம் குறைய சொல்லாதீங்க. அது பேசும், கோவப்படும், சண்டை போடும், அடிக்கும், கிள்ளி வைக்கும், என்ன வேணாலும் பண்ணும். இது ஆசீர்வாதமான பாத்திரமா மாத்துறதே நம்ம வாய் தான். நம்ம வாயில வர்ற வார்த்தை, ஏச்செல்லாம் இப்படி கோவப்படுற தங்கம், நான் அழகா இருக்க பாரு அப்படின்னு அவனுக்கு பேச தெரியல. நீங்க சும்மா மீசியம் முறிக்கிட்டோம். இந்த ஆம்பளை வீரம் கீரம்லாம் காட்டினா அதெல்லாம் அந்த காலத்து பொம்பளை. எந்த காலத்து பொம்பளை தெரியுமா? சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னால இருந்த பொம்பளை. இப்ப இருக்கிற பொம்பளை மகளிர் அணி நேரா வந்துடும் வீட்டுக்கு. ஆமென். விமன்ஸ் ரைட் வந்துடும். யுஎனுக்கு போன் பண்ணி சொல்லும், யுஎனுக்கே போன் பண்ணி சொல்லும், யுனைடெட் நேஷன்ஸ்க்கு போன் பண்ணி சொல்லும், என் வீட்டுக்கார் கொஞ்சம் சரியில்லை, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. அங்கிருந்து ஒரு வெள்ளைக்காரி போன் பண்ணி கேட்பா, யோ என்ன அமைதியா இருக்க மாட்டியா, கம்ப்ளைண்ட், இன்டர்நேஷனல் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு. யோசிச்சிங்களா? கொஞ்சம் பண்பா சொல்லுங்க, கொஞ்சம் பண்பா. சார் இறங்குங்க சார் ப்ளீஸ். 25 வருஷம் வாழ்க்கை பாலா போச்சு, முடியெல்லாம் கொட்டி போச்சு. தப்பார், எனக்கே பாதி கொட்டிடுச்சு. 18 வயசுல வந்த நான் ஊழியத்துக்கு. ஆமென். யோசிச்சு 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 சண்டை போட்டு போட்டு பிபி, பிரஷரு, ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் கிறிஸ்தவனுக்கு தான் வருது இன்னைக்கு. என்னப்பா என்ன பண்ணி ரட்சிக்கப்பட்டவன் சர்ச்சுக்கு போறவன் எப்படிப்பா வருது? வீட்டுல சண்டை 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 சண்டை. ஆமென். அல்லேலூயா. வாக்குவாதங்கள், குவாரல். கார்போஸ் 17 கார்போஸை எடுத்து மெடிடேட் பண்ணீங்கன்னா இந்த 17மே டிமானிக் நேச்சரோட அப்படியே உட்காரும், ஃபிக்ஸ் ஆகும். ஆமென். சரி, யூதாஸ் காரியத்தை பிசாசு பிடிச்சது, இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு அதுக்கு பின்னால் இருந்தாலும், அதுக்கு பின்னால் ஒரு பெரிய தியாலஜி இருந்தாலும், என் உள்ளத்துல ஆவியானவர் சொல்றது, எந்த ஒரு மனுஷன் மனசு மறுரூபம் ஆகாம கிறிஸ்துவ ஃபாலோ பண்றானோ அவன் எல்லாம் சேட்டானுக்கு இரையாக போகிறவன். அதை உடைக்கணும்னா ரெப்பன்டன்ஸ், இயேசுவின் ரத்தம், சிலுவையின் மீட்பு, ரட்சிப்பு, கல்வாரி அன்பு, இதுக்கு கீழே வந்தா மட்டும்தான் நமக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த விடுதலை நிரந்தரமா இருக்கும், பர்மனண்டா நமக்குள்ள நிக்கிற விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம ஊர் தான் இப்படி இருக்குன்னா, போன வருஷத்துல நினைக்கிறேன் லண்டன்ல இருந்து மான்செஸ்டருக்கு பஸ்ல ஏறினேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமோ 6.5 hours ஜேர்னி டைம் நினைக்கிறேன். ஒரு வெள்ளைக்கார தாத்தாவும் பாட்டியும் ஏறினாங்க. தாத்தாக்கு ஒரு 75 வயசு இருக்கும், பாட்டிக்கு ஒரு 70 வயசு இருக்கும். ரெண்டுமே நல்லா குடிச்சிருக்கு, பாட்டியும் தாத்தாவும். செம சண்டைங்க, சரியான சண்டை. இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு திட்டிக்குது. நம்ம ஊர்லயே பொம்பளைங்க கோவம் தான் இங்கிலீஷ்ல திட்டுறாங்க, ஆம்பளை அது வேற இங்கிலீஷ். ஆமென். அங்க ரெண்டு. நான் நினைச்சேன் இந்தியால தான் இந்த ப்ராப்ளம்னா எல்லா நாட்டிலையும் இந்த ப்ராப்ளம் இருக்கு போல இருக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம் வெள்ளையா இருக்கிறவங்க சண்டை போட மாட்டாங்க. செம சண்டை போடுது பாட்டி. என்னன்னா பிரச்சனை, பாட்டி இந்த பேகை தூக்கி மேல வைக்குது, தாத்தா அதை இறக்கி வைக்கிறார். பாட்டி தூக்கி மேல வைக்குது, தாத்தா அதை இறக்கி வைக்கிறார். 6 மணி நேரம் இதுதான் சண்டை. நான் இந்த சைடு உட்கார்ந்து இருந்தேன், ஒரு ஆப்பிரிக்கன் விமன் உட்கார்ந்து இருந்துச்சு பக்கத்துல. சண்டையை பார்த்துட்டு பயந்துட்டு வந்து என் பக்கத்துல இந்த சைடு உட்காந்துக்குச்சு. ஒரு இந்தியன் கேர்ள் வந்துச்சு, அந்த இந்தியன் கேர்ள் வந்து எனக்கு பின்னால் இந்த சைடு உட்காந்து. எல்லாம் பயந்துட்டாங்க, செம்மையா திட்டிக்கிறாங்க. அடி மட்டும் நடக்கல, மற்றபடி பாட்டி கண்ணா பின்னு திட்டு, தாத்தாவும் கண்ணா பின்னு திட்டாங்க. சரி, இன்னைக்கு சரியான தீபாவளி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு மான்செஸ்டர்ல இறங்குறாங்க. நைட் 1:30 மணிக்கு மழை ஊத்திட்டு இருக்குது. மழை
என்னை கூப்பிட்றதுக்கு தம்பி கார் எடுத்துட்டு வந்துட்டான். இறங்குனா தாத்தாவும் பாட்டியும் தோல் மேல கை போட்டு இன்னமா சந்தோஷமா பேசிட்டு போகுது. ஆமென். அவ்வளோ நேரம் பேக்கை தூக்கி மேலே வைக்க கீழே வைக்க நம்ம உயிர் எடுத்து நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு எல்லாருமே திட்டிட்டு போறாங்க. இதுங்களுக்கு தேவையா இதெல்லாம்? ஆனா எனக்கு மட்டும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, என்னத்தான் இருந்தாலும் தேவன் இணைத்ததை எந்த பிரிக்காது. எதுக்கு தெரியுமா சொன்னேன் ஐயா? எதுக்கு தெரியுமா சொன்னேன்? இனிமேல் எந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையிலயும் போய் அவமானப்படாத. இப்ப அச்சுக்கும், அடுத்த நாள் செல்லம் ஊட்டி விடும், பாயாசம் கொடுக்கும், அதர்சம் சுட்டு கொடுக்கும், முறுக்கு சுட்டு கொடுக்கும். ஆமென். இந்த மாமியார்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த கருத்து நல்ல கருத்து விட்டுருங்க. அதுங்களே சமாதானம் ஆயிடும், அதுங்களே சந்தோஷம் ஆயிடும். குடும்பங்களுக்குள்ள போகாதீங்க. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? இன்னைக்கு எதுக்காக ஜெபிக்க போறோம்? இருப்பவைகள் இல்லாதவைகள். ஆமென். எந்த கனி உங்ககிட்ட இல்லையோ அது உள்ள வரணும். எந்த மாம்ச கிரியை உங்ககிட்ட இருக்கோ அது வெளியேறணும். இதுதான் இப்ப ஜெபம். ஆமென். எல்லாரும் எழுந்து பைபிள்ல ஓரத்துல வச்சிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. இப்போ உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, தேவனுடைய ஆசீர்வாதம் பூரணமா இந்த கன்வென்ஷன்ல உங்க மேல வரணும்னா, அக்கா, அண்ணா, சகோதர சகோதரிகளே, சுவாபத்துல மாற்றம் கம்பல்சரி. சுவாபத்துல மாற்றம், அந்த மாற்றம் வந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இந்த விடுதலைக்கான அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நம்ம போவோம். இன்னைக்கு ஈவினிங் த ஆரிஜின் ஆஃப் கர்ஸ், சாபத்தினுடைய மூலதனம் எங்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நாளைக்கு டிசோபீடியன்ஸினுடைய ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ்ல கவனிப்போம். நாளைக்கு ஈவினிங் நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கோட நாம ஜெபித்து நாம முடிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறது என்னன்னா, நீங்க யார்கிட்டயா மன்னிப்பு கேட்காம இருக்கீங்களா? யார்கிட்டயா மன்னிப்பு கேட்காம இருக்கீங்களா? யாரையா மன்னிக்காம இருக்கீங்களா? இல்ல ஃபேமிலியில இன்னும் உங்களுக்குள்ள ஒரு மன ஐக்கியம் இல்லாம இருக்கா? இந்த கன்வென்ஷன் உங்களுக்கு அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மதியானம் வீட்டுக்கு போய் முழங்கால் படியிட்டு நல்லா ஜெபிங்க. கை கோர்த்து கைப்பிடிச்சு ஜெபிங்க. கணவனும் மனைவியும் நல்லா ஜெபிங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு? பணத்தினால பிரச்சனை வந்துச்சா? குடும்பத்தால பிரச்சனை? மேக்சிமம் ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ரெண்டு பேத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த தேர்ட் பர்சன் உள்ள பூர்வாங்க பாருங்க, உள்ளுக்குள்ள சொன்னது உண்டோ, இவங்களால தான் ப்ராப்ளமே. ஆமென். இந்த தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்டை கட் பண்ணிட்டு ஃபேமிலியை யூனிட்டியா ஐக்கியத்தோடு வச்சு ஜெபிங்க. இன்னைக்கு அந்த விடுதலையை நீங்க ருசி பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த டேஸ்ட் பண்ணுவீங்க. அதை டேஸ்ட் பண்ணி அனுபவிச்சு சொல்லுவீங்க, பாஸ்டர் இப்ப என் குடும்பம் நல்லா இருக்குது, என் வாழ்க்கையில வருமானம் செழிப்பு எல்லாமே இப்ப ஆசீர்வாதமா இருக்குது. எல்லா கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்குவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிஸ்டர் 4 கொடுத்துருங்க, எஃப் மேஜர் கொடுத்துருங்க சிஸ்டர். தேங்க்யூ ஹோலி, தேங்க்யூ ஹோலி, தேங்க்யூ ஹோலி. கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என்கிட்ட என்னென்ன பாவம் இருந்துச்சு, இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றேன், ஆனா இன்னும் இதெல்லாம் தொடருது அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணணும். இன்னைக்கு அதெல்லாம் அறிக்கை பண்ணணும், அதையெல்லாம் விட்டு விடணும். அப்பதான் நம்ம சேட்டானை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் சுவாபத்துல ஒரு மாற்றம், என்னுடைய கேரக்டர்ல ஒரு மாற்றம். கோபம், பொறாமை, எரிச்சல், பிரிவினை, வாக்குவாதம், சண்டைகள், விபச்சாரம், வேசித்தனம், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் என்ன இருந்தாலும் இட்ஸ் கம் டு லைட். வெளியே வந்துடும். அப்படியே
வெளிச்சத்துக்குள்ள வந்து அதெல்லாம் ஆண்டவர் அப்படியே உனக்குள்ள காட்டுவார். வெளிச்சத்தின் பிள்ளை நீ, உனக்குள்ள வெளிச்சம் வருது, உனக்குள்ள வசனத்தினுடைய வெளிச்சம், வார்த்தையினுடைய வெளிச்சம். சார் எந்த பிரசங்கியான்னு சொல்ல வேண்டாம், உன்னுடைய பர்சனல் கேரக்டர் ஆண்டவர் உங்ககிட்ட கிளீனா பேசுவார். இப்ப லிஸ்ட் போட்டு காட்டுவார். தாகம் தாகமென்றி எனக்காய் ஏங்கி நின்றி, கரங்களை உயர்த்தி தாகம் தாகமென்றி எனக்காய் ஏங்கி நின்றி, என் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி, என் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. கல்வாரி அன்பை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்து. காயங்களிலிருந்து வழிந்தோடுகிற அந்த திரு ரத்தம் உன் கண்ணுக்கு முன்பதா வரட்டும். தங்கச்சி, தம்பி, உடைய பாவ கரைகளை கழுவி, உடைய பாவ கரைகளை சுத்திகரித்து, உடைய பாவத்தின் அழுக்கை நீக்குகிற அந்த வல்லமை, அந்த கல்வாரி நாயகர் உடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். சகோதரா, சகோதரி, எவ்வளவு நாளைக்கு வெளியில வேஷம் போட முடியும்? எவ்வளவு நாளைக்கு நம்ம மற்றவங்களுக்கு முன்னால மறைந்து வாழ முடியும்? நமக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் வெளிப்படுறதுக்கு முன்னால நாம மனம் திரும்பலாமா? மனம் திரும்பலாமா? ஹல்லேலூயா. அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் ஐயா ஐயா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் அன்பே கல்வாரி கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, உன்னை கழுவுகிற திரு ரத்தம். சிஸ்டர், பிசாசு உன் கேரக்டர் மாற மட்டும்தான் விட மாட்டான், மத்த எல்லாத்தையும் அனுமதிப்பான். வீடு வேணுமா? சரி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் வச்சுக்கோ. சுகம் வேணுமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் வச்சுக்கோ. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் எதிர்த்து போராடுவான். அது என்ன தெரியுமா? உன்னுடைய ட்ரூ சால்வேஷன். ஏன்னா இந்த சால்வேஷன் தான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தக்கூடியது. இந்த சால்வேஷன் தான் உன்னை சிங்காசனத்துக்கு முன்னால, கிருபாசனத்துக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தக்கூடியது. அதனால இதுக்கு எதிர்த்து தான் போராடுவான். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என் ஆவி, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். மகிமை சிஸ்டர், அந்த மகிமையை இப்ப நீங்க பாக்குறீங்க. இயேசுவோட ரத்தம் உங்க மேல வளைந்து ஓடுகிறது. அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மேல உள்ள முடல் இல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளம் உடல் இல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, கள்ளம் கபடம் இல்லாமல்
காத்து கொள்ளும் ஐயா. சொல்லிட்டு தங்கம் ஐயா, கள்ள கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை. யூதாஸ் காரியத் என்னதான் கிறிஸ்துவோடு நின்னாலும் ஒரு கள்ளம் அவனுக்குள்ள இருந்தது, ஒரு கள்ளத்தனம் அவனுக்குள்ள இருந்தது. அது அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் முடித்து போட்டது. தங்கச்சி, தம்பி, அது சத்துரு உட்புகுந்து கிரியை செய்வதற்கு ஏதுவாய் மாறியது. ரட்சிக்கப்பட்டுட்டா நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். அதை கிரியைகள்ல வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் ஒருபடி மேல நமக்கு ஆசீர்வாதங்கள் காத்திருக்குது. இன்னும் ஒரு உன்னதமான நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நகர்த்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும், உங்களை சுற்றி உங்க எல்லைகள் ஒரு சமாதானம் வரும், உங்க வீட்டில் ஒரு சமாதானம் வரும். ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத ஒரு விடுதலை, ஒரு அசைக்க முடியாத ஆவியின் பலன். எஸ், யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்துல எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு முன்னால பயப்படுற மனுஷன் உலகத்துல யாருக்கு முன்னால வேணாலும் நிமிர்ந்து நிற்கலாம். தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்கச்சி, உனக்குள்ள அந்த வல்லமை இறங்கி வருகிறது, உனக்குள்ள அந்த மகிமை இறங்கி வருகிறது. அர்ப்பணிக்கும் பொழுது அந்த விடுதலையை, சுவாபம் சம்பந்தப்பட்ட விடுதலை, சுவாபம் சம்பந்தப்பட்ட விடுதலை, பிறவி குணமா, பிறவி குணமா, அக்கா பிறவி குணமா. அம்மா கிட்ட இருந்து வந்த சுவாபங்கள், அப்பா கிட்ட இருந்து வந்த சுவாபங்கள், சில சுவாபங்கள் பாரம்பரியமா, ஹெரிடிட்டியா, ட்ரெடிஷனலா உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் அந்த பாரம்பரிய சாபங்களை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, I command the characteristical deliverance in the name of Jesus. You demons, பிசாசுகளே, ஆளுகை எடு இயேசுவின் நாமத்திலே, எடு இயேசுவின் நாமத்திலே. தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை. நீ தேவனை நெருங்கி சேர முடியல, ஜெபிக்க முடியல, குற்ற மனசாட்சி ஆண்டவருடைய சமூகத்துல வந்தா, ஐயோ நம்ம இப்படி பண்றோமே, இந்த ரகசிய பாவங்கள் என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் அழிக்கிறதே. You lose your confidence in the presence of the Lord because of your secret sin. Because of your secret sin. எவ்வளவு வல்லமையா ஜெபத்துக்கு வந்தாலும் ஐயோ அந்த ஜெபத்துல சரியா அனுபவிக்க முடியல, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, அந்த தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமையை உணர முடியல. கமாசிஹில் லிரிகட்டனா ஷோ ரேகட்ட மஹாரா. இப்ப அந்த மகிமையை நீங்க பாக்குறீங்க, அந்த மகிமையை பாக்குறீங்க. உங்க உள்ளத்துக்குள்ள அந்த அபிஷேகம் கொழுந்து விட்டு எரிகிறதை என்னால பார்க்க முடிகிறது. அநேகருடைய இருதயத்துல ஒரு ஆவியில ஒரு பலன், ஆவியில ஒரு பலன், ஆவியில ஒரு பலன். இனி நீ பயப்பட மாட்ட, இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியில ஒரு பலன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அபிஷேகம், முகங்களை மறிக்கிற அபிஷேகம், அந்த கட்டுகளை உடைக்கிற தேவ வல்லமை விசுவாசிக்கிற யாவருக்கு மேலும் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. Receive, receive, receive. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Mighty, 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 mighty. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடாத தங்கச்சி, விடாத தம்பி, விடாத அண்ணா, விடாதீங்க. உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்குற ஒரு வல்லமை, 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 மகிமை, 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 மகிமை. மன்னிக்க முடியாத சுவாபங்கள், மறக்க முடியாத சுவாபங்கள், விட்டு கொடுக்க முடியாத சுவாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு மறைகிறது. அக்கா, இன்றைக்கு மறைகிறது. அண்ணா, இன்றைக்கு மறைகிறது. எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் மறைமுகமா குடிக்கிற பழக்கம், மறைமுகமா ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆன பழக்கம், மறைமுகமா சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆன பழக்கங்கள் எல்லாம் மாறும், மாறுகிறது. சர்ச்சுக்கு வராங்க, ஆண்டவரை தேடுறாங்க, எல்லாம் வராங்க.
கம்யூனியன் கொடுக்கும் போது அப்படியே ஒதுங்கி நிற்பாங்க. காரணம் குற்ற மனசாட்சி. ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், ஐயோ இந்த பாவம் பண்ணிட்டோம், இதனால தானே எனக்கு ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வர முடியல. குற்றப்படுத்துகிறவன் சத்துரு, பாவத்தை சுட்டிக்காட்டி உணர்த்தி திருத்துகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாரு, அக்யூஸ் பண்ண மாட்டாரு. ஆனா Satan is accuser. Satanas, that means he was accuser. இரவும் பகலும் தன் சகோதரர்களை குறித்து குற்றம் சாட்டுகிறவன், எதிராளியாகிய பிசாசானவன். This means Satanas, you demon. கையை எடு இயேசுவின் நாமத்தில. கரமசிக்கிட்டிலோ. இந்த ஆவிகள் முடியெல்லாம் விரிச்சிட்டு ஆடாது, கத்தாது, கூச்சல் போடாது. உங்க கேரக்டர்ல நீங்க பாப்பீங்க. இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு உங்க கணவர் அப்படி சாஃப்டா மாறி இருப்பார், உங்க மனைவியுடைய நேச்சர் மாறி இருக்கும், உங்க பிள்ளையுடைய நேச்சர் மாறி இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஆவியின் கனி 9 இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிரியை செய்யும், கிரியை செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. உற்சாகமா, உற்சாகமா, உற்சாகமா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி. வல்லமை, 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 மறுரூபமாக்குகிற வல்லமை, மறுரூபமாக்குகிற வல்லமை, மனதை புதிதாக்குகிற வல்லமை. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். Characteristical changes. Amen. 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 ரிசீவ் பண்றீங்க பாருங்க. தங்கச்சி ரிசீவ் பண்ற. இந்த காதல், ரகசிய பாவங்கள், சீக்ரெட் கான்டாக்ட்ஸ், ரகசிய நண்பர்கள், தவறான உறவுகள், திருமணத்துக்கு வெளியில இருக்கிற தவறான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. நீங்க அதை பாப்பீங்க, நீங்க அதை பாப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. ஒருவேளை உங்க கணவருக்காக ஜெபிக்கலாம், உங்க மனைவிக்காக ஜெபிக்கலாம், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், அவருடைய மாற்றங்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த காலை வேளையில என் பிள்ளைகள் சாபத்தை விட்டு வெளியே வரணும். பிதாவே, இந்த காலை இந்த முதல் பகுதியில் என் ஜனத்தை வேர்ட் ஆஃப் காட் சொல்லி ஆசீர்வதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ரட்சிப்பு என்னன்னு அவங்களுக்கு விளங்குகிறதுக்காக நன்றி. அந்த ரட்சிப்பில் அவங்க நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு firm gift அவர்களுக்கு தந்து கர்த்தர் தாமே அவருடைய ரட்சிப்பை பலனடைய செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். I command to close all the holes. பிசாசு உள்ள வரக்கூடிய வழிகளை இயேசுவின் நாமத்தில் அடைக்கிறேன், அடைக்கிறேன். தொடர்ந்து கிரியை செய்யும், தொடர்ந்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இந்த ஃபர்ஸ்ட் செஷன் என்னன்னா கேரக்டரிஸ்டிக்கலா பில்டப் ஆகணும். ஆமென். அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கர்ஸ்லேருந்து வெளியே வருவோம், அடுத்த ஸ்டெப் எப்படி டிசோபீடியன்ஸ்லேருந்து வெளியே வருது, அதுக்கப்புறம் ஃபைனல் அனாயிண்டிங் செஷனில் நம்ம எல்லாருக்கும் ஜெபித்து நம்ம ஃபைனல் பண்ணுவோம். பயப்படாதீங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும்தான் இன்னைக்கு. இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தா, யார் கூட பேசாமல் இருந்தா சங்கடம் இருக்கும். ஏதோ அவங்க பேசின வார்த்தை, இல்லை கணவரே ஏதோ சொன்ன வார்த்தை உங்கள் மனசை புண்படுத்தி இருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தை அவங்கள புண்படுத்திருக்கலாம், அவங்க சொன்ன வார்த்தை உங்களை புண்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் மறந்துடுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒப்புரவாகி, அப்படி இல்லை கொஞ்சம் காம்பவுண்டுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு நாங்கள் இயற்கையாக தான் நாங்கள் ஜெபிப்போம் அப்படின்னு அந்த மரத்துக்கடியில் நிழல்ல எங்கனாலும் சரி, ஆமென், நின்று 2 நிமிஷம் பேசி மனசார, ஆமென். கல்யாணம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டே எப்படி பேசுனீங்க? எப்படி பேசினார் உங்கள் வீட்டுக்கார்? உங்கள் வீட்டுக்கார் எப்படிமா பேசினாரு?
எப்படி பேசினாரு? வெக்கமா இருக்கோ? ஆமென். சார் எப்படி சார் பேசுனீங்க? அது என்னன்னா அது வந்துதான் அது என்ன அதுதான் அது என்ன அவ்வளோ இன்னசென்ட்டா இருந்தவங்க நீங்க. ஆமென். அதனால இன்னைக்கு ஒப்புரவாகி சாயங்காலம் வரும்போது நல்ல ஒரு பிளெஸிங்ஸ்க்காக நம்ம ஆயத்தமாய் வருவோம். சாயங்காலம் இன்னும் அனாயிண்டிங்குள்ள நம்ம போவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர்.